அருள்மிகு திரிபுர சுந்தரி உடனாய மருந்தீஸ்வர பெருமானுடைய திருவருளை முன்னிட்டு கொண்டு தேவாசிரிய மண்டபத்தில் வீற்றிருக்கின்ற அடியார் பெருமக்களாகிய உங்கள் அனைவர் திருவடிகளையும் வணங்கிக் கொண்டு இன்றைய நாள் சிந்தனையை தொடங்குகின்றோம். தொடர்ந்து ஞான வேள்வி நிகழ்ந்து வரும் இந்த தேவாசிரிய மண்டபத்தில் இன்றைய நாள் நம்முடைய தொடர் சிந்தனையிலிருந்து இந்த மாதத்தில் அமைந்த திருஞான சம்பந்த பெருமானுடைய குரு பூஜையை ஒட்டிய ஒரு சிறப்பு சிந்தனையாக இன்றைய நாள் சிந்தனை வாய்த்திருக்கிறது. அதிலே திருஎழுகூற்றிருக்கையை நாம் ஏற்கனவே ஒரு முறை தொடங்கியிருக்கிறோம். அதனுடைய தொடர்ச்சியாகவும் தொடர்ந்து நாம் சொல்லிக் கொண்டு வருகின்ற திருஞான சம்பந்த பெருமானுடைய தலைமை எந்த மாதிரியான ஒரு ஒரு மைய கருத்தை அமைத்து தந்திருக்கிறது என்பதை சிந்திக்கிற வகையில் நாம் திருஎழுகூற்றிருக்கையை அனுபவிக்கின்றோம். திருஎழுகூற்றிருக்கை பாடப்பட்ட வரலாறு உங்களுக்கெல்லாம் தெரியும். திருஎழுகூற்றிருக்கை பாடப்பட்ட வரலாறு திருஞான சம்பந்தருடைய தந்தையார் தொடர்ந்து பாடிக்கொண்டிருந்தவர் அல்லது பாராயணம் செய்து இறைவனை வணங்கி பிறகு உணவு உண்ணும் வழக்கத்தை மேற்கொண்டிருந்த அவர் பாடல்களுடைய எண்ணிக்கை மிகுதி கருதி அதை எப்படி அமைத்துக் கொள்வது என்பதாக தன்னுடைய மகனும் அருள் அனுபவ சம்பந்தம் உடையவரமான திருஞான சம்பந்தரை கேட்கின்றார். அப்பொழுது திருஞான சம்பந்தர் எல்லா பதிகங்களுக்கும் மூலப்பதிகம் என்பதாக பாடியதுதான் திரு எழுகூற்றிருக்கை என்பது உங்களுக்கெல்லாம் வரலாற்று அடிப்படையில் தெரியும். எழுகூற்று இருக்கை என்று சொன்னால் ஒரு உட்காருகிற இடத்தை 7 கூறாக பார்ப்பது. இதற்கு சித்திரக்கவியாக வைத்து ரதம் போன்ற ஒரு வடிவத்தை அமைத்து ரதபந்தம் என்பதாக உங்களுக்கு காட்டுவார்கள். தேர் மாதிரி படம் போட்டு அதில் ஓர் உருவாயினை என்ற எழுத்தை தொடங்கி அந்த உச்சியிலே தொடங்கி அடிப்பகுதி வரை அந்த திருஎழுகூற்றிருக்கையை படமாக அச்சிடுவார்கள். திருஎழுகூற்றிருக்கையை பாட வேண்டும் என்பது ஒரு அருளாளர்கள் மரபில் ஒரு சவாலாகவும் இருந்திருக்கிறது. அருணகிரிநாத பெருமானும் திருஎழுகூற்றிருக்கையை பாடியிருக்கிறார். வைணவத்திலே திருமங்கையாழ்வார் பாடியிருக்கிறார். எல்லோருக்கும் முன்பாக நக்கீரர் திருஎழுகூற்றிருக்கை பாடியிருக்கிறார். தண்டபாணி சுவாமிகள் பாடியிருக்கிறார். இப்படி திருஎழுகூற்றிருக்கையை பாடுவது என்கிற மரபு தத்துவத்துறையில் ஒரு மையத்தை எடுத்து காட்ட வேண்டும் என்பதாக திருஞான சம்பந்தரால் தொடங்கி வைக்கப்பட்ட மரபு. திருஞான சம்பந்தர் சீர்காழிக்கு இருக்கிற 12 பெயர்களை இந்த திருஎழுகூற்றிருக்கையில் இணைத்து காட்டுகிறார். திருஎழுகூற்றிருக்கையை படிக்கிற நீங்கள் தத்துவ வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய பின்னணியை வைத்து திருஞான சம்பந்தர் அதை பாடுகிறார் என்பதை ஒரு தெளிவான நோக்கோடு பார்த்தால் தெரியும். எல்லா பாடல்களையும் நாம் ஏதோ நமக்கு வினை தீருவதற்காக மட்டும்தான், ஏதோ ஒரு பலன் தருவதற்காக மட்டும்தான் பாடி தந்திருக்கிறார் என்பதாக நினைக்க வேண்டாம். அவர்களும் கொள்கையை சொல்லுவதற்காகத்தான்
பல பதியங்களை பயன்படுத்தி இருக்கிறார்கள், அல்லது பதியங்களின் ஒவ்வொரு பதியத்திற்குள்ளேயும் பல முறைகளை கையாண்டிருக்கிறார்கள். அதிலே திருஎழுகூற்றிருக்கு என்பது திருஞான சம்பந்தர் தன்னுடைய ஒட்டுமொத்த பதியங்கள் அல்லது செயல்பாட்டிற்கான மையம் என்று சொன்னால் அவர் என்ன சொல்ல வருகிறார் என்பதை தொகுத்து சொல்லுகிறார் என்றும் பொருள். அதுதான் அதனுடைய அடிப்படை. திருஎழுகூற்றிருக்கை நாம் எந்த பதிகம் பாட முடியவில்லை என்றாலும் திருஎழுகூற்றிருக்கை பாடினால் பலன் தரும் என்பதெல்லாம் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயம்தான். அதை அப்படி நீங்கள் பாடலாம். ஆனால் என்ன அடிப்படை என்றால், இவ்வளவு விஷயங்களும் இவ்வளவு விரிவான விஷயங்களும் எப்படி உணரப்பட வேண்டும் என்பதுதான். இப்போ நாம் ஒரு பிறப்புல வாழ்ந்த வாழ்க்கையை தொகுத்து சொல்ல வேண்டும் என்று சொன்னால் எப்படி சொல்லுவது? இந்த வாழ்க்கை முழுவதும் வாழ்ந்தாகிவிட்டது, நான் இதை தெரிந்து கொண்டேன் என்பதாக ஒரு பிறவி முழுக்க வாழ்ந்து நாம் ஒரு பதில் சொல்லுவதைப் போல கடவுள் வாழ்க்கை அனுபவத்தினுடைய ஒட்டுமொத்த விஷயத்தையும் ஒரே பதிலில் திருஞான சம்பந்தர் அமைத்து தருவதுதான் இந்த திருஎழுகூற்றிருக்கை. கடவுள் வரலாறு முதலிலே நமக்கு எங்கே ஆராய்ச்சி செய்யப்பட்டிருக்கிறது அல்லது கிடைக்கிறது என்று சொன்னால், இந்தியாவை பொறுத்தவரை அல்லது உலகத்தை பொறுத்தவரை அன்றைக்கு கடவுளை ஆராய்ச்சி செய்த வரலாறுகளில் கொஞ்சம் முன்னோடியாகவும் மற்ற உலகத்திலே இருக்கிற எல்லாருடைய சிந்தனை விடவும் வளர்ந்ததான சிந்தனையாகவும் இருக்கிற கருத்துக்கள் எல்லாம் அடங்கிய தொகுதி தான் எது? வேதங்கள். உலகத்தில் கடவுளை பற்றி ஆராய்ச்சி செய்தவர்களுடைய பட்டியலை எடுத்துக்கொண்டால் கிரேக்க நாடு, அதுக்கப்புறம் பழமையான நாகரிகங்களில் கடவுளை பற்றி ஆராய்ச்சி செய்தவர்கள், தத்துவம் பேசியவர்கள், இவங்கெல்லாம் தொடங்குறத பார்த்தீங்கன்னா இயற்கை பொருள்களை ஆராய்ச்சி செஞ்சுருப்பாங்க. சேல்ஸு, இன்னும் நிறைய பேர்லாம் வந்து தண்ணி தான் கடவுள், நெருப்பு தான் கடவுள், இப்படி பல பேரும் பலவிதமாக உலகம் முழுக்க கடவுளை பற்றி சிந்தித்திருக்கிறார்கள். அதுக்கப்புறம் கடவுள் கண்ணி அல்லது தெய்வம் என்பது நாட்டார் பழங்குடி மரபில் எல்லா இடங்களிலும் உலகம் முழுக்க கடவுளை பற்றிய தேடல் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்போ ஏதோ கிறிஸ்துலாம் பின்னாடி வந்தார், முகமது நபிலாம் பின்னாடி. இவங்க எல்லாருக்கும் முன்னாடி நீங்கள் இன்றைக்கும் கடவுள் வரலாறு எடுத்தீங்கன்னா தேவனுடைய ஆதி தேவன் அல்லது கடவுளை பற்றிய தொன்மம் என்பதாக நீங்கள் எல்லாத்துக்கும் முன்னாடி எல்லா நாடுகள்லையும் ஒரு அடையாளம் இருக்கும். அந்த அடையாளங்களை எல்லாம் தொகுத்து பார்த்தீங்கன்னா கடவுளை பற்றிய ஆராய்ச்சி அப்படிங்கிறதாவே தொடங்கினது நம்முடைய வேதங்கள் அப்படின்னு நீங்கள் முதல்ல ஒரு செய்தியை பதிவு பண்ணிக்கணும். ஏன் அப்படின்னா, இந்த முன்னுரிமையை நாம் உலகத்தில் எந்த நாட்டுக்கும் இந்த ப்ரியாரிட்டியை நாம் யாருக்கும் கொடுக்க முடியாது. அது ஒரு முக்கியமான விஷயம். இந்த வேதங்கள் அப்படின்னு சொன்னால் 4 வேதம் உங்களுக்கு தெரியும். அதுக்கு உபநிடதங்கள், அதாவது 4 வேதங்கள் இருக்கிற 4, ஒவ்வொரு வேதத்துக்குள்ளேயும் 4 பகுதி, வேதங்கிறதுலேயும் 4, ஒவ்வொரு வேதத்துக்குள்ளேயும் 4. விக்கியசூர், காமம், அதர்வனம் அப்படிங்கிற 4 வேதம். ஒவ்வொரு வேதத்துக்குள்ளேயும் மந்திரம், பிராமணம், ஆரண்யகம், உபநிடதம் அப்படின்னு 4 பகுதி. அதுக்குள்ளே உங்களுக்கு சாகையெல்லாம் தனியாக, சாகைன்னா கிளை விரிவாக போகிறது நிறைய. அதை தான் நாம் 18 புராணம்லாம் பின்னாடி வளர்த்து எடுக்கிறோம்ல, ஜோதிஷம், புராணம், நிருத்தம், இதெல்லாம் உபநிடத்துக்கு பிறகு நாம் சேர்க்கிற அறிவு சம்பந்தப்பட்ட கடவுளை அனுபவிப்பதற்காக உலக மக்களுக்கு ஏற்ப வடிவமைக்கப்பட்ட ஒரு கல்வி முறைகள் தான் இந்த கல்வி முறைகள். உபநிடதத்துக்கு பிறகு வளர்த்தெடுக்கப்பட்ட ஜோதிடம், நிருத்தம், சோபிதம், சந்தோபிதம் அப்படின்னு நாம் படிக்கிறோம்ல, அந்த ஒரு லிஸ்ட்டு கொடுப்பாங்களே, என்ன அது வித்தை, இந்த பர வித்தைன்னு இல்லாமல் இந்த 18 வித்தைன்னு படிக்கிறீங்கள, எது ரிக்கி, தைத்திரியம், சாமம், அதர்வனத்துக்கு பிறகு சிக்ஷை, கற்பம், வியாகரணம், நிருத்தம், சந்தோபிதம், ஜோதிடம், புராணம், நியாயம், மீமாம்சை, மிருதி, இப்படி 18 வித்தை கொடுப்பாங்க. இந்த 18 வித்தையெல்லாம் என்னன்னா அவங்க பக்குவத்துக்கு அதை தாண்டி கீழே இறங்கி உலகத்துக்கு ஏற்ற மாதிரி
எந்தெந்த ஆஸ்பெக்டில் புரிய வைக்கணுமோ அப்படி ஒரு கலை அறிவு சார்ந்த ஒரு துறை வந்து வர்றதுதான் வித்தை, வேற ஒன்றும் இல்லை. இந்த 18 வித்தையை தான் அதுக்கப்புறம் தான் பெரிய வித்தை ஒன்று வந்தது. அந்த வித்தை தான் எது? பரவித்தைன்னு பேரு. அந்த வித்தை தான் எதுன்னு கேட்டா தகர வித்தை. அந்த வித்தை தான் எதுல இருக்குதுன்னு கேட்டா சாந்தோக்கிய உபநிடத்துல இருக்குது, சாம வேதத்தினுடைய மையமான சாந்தோக்கிய உபநிடத்துல இருக்குது அப்படிங்கிறது வரலாறு. கரெக்டா? இப்படிதான் நீங்க தத்துவ ஆராய்ச்சிய ஒரு குழப்பம் இல்லாம ஒரு வரலாற்று கண்ணோட்டத்துல பதிவு செஞ்சுக்கணும். கடவுளை பற்றிய ஆராய்ச்சியை உலகத்தில் மிகப்பெரிய அளவில் மேற்கொண்டு பதிவு செய்த ஒரு முன்னோடி நூல்களாக நமக்கு வேதங்கள் கிடைக்கின்றன. உலகத்தில் யாருக்கும் முன்னாடி அது வேதம் எப்படிப்பட்டது, அது எந்த மொழி, அதுக்கப்புறம் அதில் என்ன பாலிட்டிக்ஸ்ன்றதெல்லாம் அப்புறம் பேசிக்கணும். அது கொஞ்சம் அது ஹிஸ்டாரிக்கல் கான்செப்ட் இன்னும் கொஞ்சம் வளரணும் நீங்களாம். அல்லது உலகத்தில் இந்தியாவில் இருக்கிற அறிவாளிகள் மூளையெல்லாம் கொஞ்சம் பேதம் இல்லாமல் அவங்க மாறணும். அதுக்கப்புறம் தான் அந்த கான்செப்டுக்குள்ளே நாம் போக முடியும். இப்போதைக்கு இவ்வளோதான். இதை தாண்டி அடுத்தது என்ன வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேதத்தில் எப்படி கடவுளை ஆராய்ச்சி பண்ணாங்க அப்படின்னா உபநிடதத்தில் தான் அது நமக்கு கிடைக்குது. வேதத்தில் நேராக பாடல்களில் உங்களால் கடவுளை அடைய முடியாது. ஆனால் உபநிடதங்களில் கடவுள் பற்றிய கேள்வி பதிலே அமைஞ்சிரும். அப்போ கேள்வி கேட்குறவனை பொறுத்தும் பதில் சொல்கிறவனை பொறுத்தும் கடவுளை பற்றிய விளக்கம் இருக்கும். இவ்வளோதான் விஷயம். நான் உங்களுக்கு அடிக்கடி அந்த உபநிடத்தை எடுத்து படிச்சு காமிச்சிருக்கிறேன். எந்த அளவுக்கு அவனுக்கு புரிய வைக்கணுமோ அந்த அளவுக்கு புரிய வைக்கிறாங்க. அதில் கடைசியாக 2 பேர் போய் கேட்குறான். ஒருத்தன் வந்து அசுரகுரு கேட்குறான், ஒருத்தன் வந்து மனிதர்களுடைய தேவகுரு கேட்குறான். இந்த 2 பேருக்கும் கடவுள் பதில் சொல்லி ஒருத்தன் போய் அவன் அளவில் நின்னுறான். அதுக்கப்புறம் கொஞ்சம் இந்திரன் கேட்டு அதிகமாக கொஞ்சம் கேட்டு கடவுளை பற்றி அனுபவிக்கிறதுக்கு வேலை பார்க்குறான் அப்படின்லாம் வரலாறு இருக்குது. அதுலேயும் அவன்லாம் பெரிய அளவில் மாறல. ரொம்ப பெருசாக யார் கடவுளை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கிட்டான்? நம்ம ஜானஸ்ருதி, அதுக்கப்புறம் வந்து யாக்ஞவல்கியர், இவங்களை விடவும் பெரிய ஆள் யாருன்னா நம்ம ஜனக மகாராஜா, ஜானகியோட அப்பா. அவர் ரொம்ப இந்த தத்துவத்துறையில் மற்றவனெல்லாம் வென்றவரில் ஒரு உபநிடத வரலாறுக்குள்ள ஒரு பெரிய ஆள். நீங்கள் இந்த 108 உபநிடதம் இல்லைனாலும் அந்த 12 உபநிடதம் வந்துருதுன்னு சொன்னல, அதை வாங்கி படிச்சிங்கன்னா அது தெரியும். அதுக்குள்ள அந்த ஒரு அடிப்படையெல்லாம் தெரியும். இவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சதை விட அவரும் ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுறாருன்னா ஏமாத்தி தான், நீங்கள் எவனும் தகுதி இல்லையா, தகுதி இல்லைன்றதுனால நான் தகுதி இல்லைன்னு சொல்லிட முடியாது, உங்களுக்கும் தகுதி இல்லை, ஆனால் நான் மாட்டை ஓட்டி போகிறேன்ட்டு ஓட்டி போவார் ஒரு இடத்துல. என்னால் அவருக்கும் பதில் ஒரு கட்டத்தில் தெரியாது. அதுக்கப்புறம் நீங்கள் வரலாறு நிறைய படிக்கலாம். வரலாறுனா என்ன? உபநிடதங்களில் நடந்த சம்பாஷணைகள் அல்லது என்னது விளக்க முறைகள், வாத விவாதங்கள், இதுகளுக்குள்ள என்ன பண்ணுறீங்க, யார் பேசினா எப்படி பேசினா அப்படிங்கிறதான் அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கடைசியாக கடவுள் பற்றிய அனுபவத்தை கொண்டாந்து முடிக்கிறது யாரு அப்படின்னா 2 பேர் முக்கியமான பாத்திரம். அந்த 2 பேர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா நாரதர், ஸ்கந்தன். நாரதருக்கு ஸ்கந்தன் என்ன பண்றான்? உபதேசம் பண்றான். இதுதான் மிகப்பெரிய உபதேசம், வேத உபநிடதத்துக்குள்ள முடிவான உபதேசம். அதை என்ன பேசுறான், அவனுக்கு என்னெல்லாம் தெரியுமோ அதெல்லாம் அவன் கேட்டுக்கிறான். நாரதர் முதல்ல போய் எனக்கு நீ பிரம்ம வித்தையை சொல்லி கொடுன்னு கேட்கிறாரு. முதல்ல உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லு அப்படின்னு எல்லாத்தையும் நாரதருக்கு மூலமா சொல்ல சொல்லி அதுக்கு மேல பதில் சொல்றாரு ஸ்கந்தன் என்கிற முருகன். அவன் சொன்ன பதில்ல தான் அனுபவம், கடவுள் அனுபவம் முழுமை அடைகிறது. இது உபநிடதத்தோட எண்டு. இதுதான் கன்க்ளூஷன் பார்ட். இது வந்துச்சுன்னா உங்களுக்கு நீங்க என்ன அனுபவிக்க போறீங்க? கடவுள் அனுபவத்துக்குள்ள. இதுல நீங்க தான் சரியான முடிவுக்கு வந்தீங்கன்னு அர்த்தம். மற்றவங்க எல்லாம் அவங்க லெவலுக்கு நிக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். இப்ப நீங்க வந்து உங்களுக்கு ஒரு குறிப்பு சொல்றேனே, பாம்பன் சுவாமி வந்து பஞ்சாமிர்தம் ஒரு பாட்டு பாடியிருக்கிறார். பஞ்சாமிர்தம்னா பால், தயிர், நெய், சர்க்கரை, தேன், அது வந்து 5 பொருளை கலந்து 5 பொருளால் அபிஷேகம் சாமிக்கு பண்ற மாதிரி பாடுற பாட்டு. ஆனா அதுக்குள்ள கடைசியா வந்து அருணகிரிநாதர் ஒரு பாட்டு பாடுவார்ல, அந்த அதல சேதனா சேடனா ராடன, நம்ம பிரபுத தேவர மகாராஜனுக்கு முன்னாடி சம்பந்தாண்டானை வெற்றி கொள்வதற்காக
அவர் பாடின உடனே தூண்ல இருந்த முருகன் காட்சி தருவார் திருவண்ணாமலையில. அந்த மாதிரி ஒரு பாட்டு சூலதரனார் ஆட அப்படின்னு கடைசியில பாம்பன் சாமி பாடியிருப்பார். அதுல அவர் கடைசியா ஒரு லிஸ்ட் கொடுப்பார், யார் யாரெல்லாம் ஆடிட்டு இருக்கிறான். நவகிரகத்திலேயே முக்கியமா சனீஸ்வரன் தான் அதுல கூட ஆடுவான். முதல்ல விஷ்ணுல இருந்து எல்லாம் ஆடுவாங்க, கடைசியா முருகன் ஆடுறத காட்டுவார். அந்த ஆடுறதுக்கு முன்னாடி கூட அந்த கூட யார் இருக்கிறாங்க அப்படின்னா பாம்பன் சாமி அவர் நிறுத்திப்பார். அதுக்கு முன்னாடி அருணகிரிநாதர் நிறுத்துவார். முதல்ல யார சொல்றாரு அங்க அனுபவத்துல அப்படின்னா நாரத மகாநாட அப்படிம்பார். அவர் தான் மகான்னு பட்டம் நாரதருக்கு கொடுத்த ஒரே ஆள் யாரு? பாம்பன் சாமி தான். ஏன்னா அவர் வேதத்தை நல்லா படித்தார். உபநிடதம் வேதங்களை முழுமையாக பாம்பன் சாமி படித்ததுனால யார் இதை முதல்ல தெரிஞ்சுக்கிட்டவன், எதை தகராலயம் அல்லது பிரம்ம வித்தை அல்லது கடவுளை அனுபவிக்கிறதனுடைய முடிவை தெளிவாக முதலில் தெரிந்து கொண்ட ஒரே ஆள் யாருன்னு பாம்பன் சாமிக்கு தெரியும். அதனால அவர் என்ன பண்ணாரு, நாரதன் நாம சினிமாவில் பார்த்து பார்த்து நாரதனை தப்பா சொல்லியே நாம அதுல நீங்க எத்தனை பிறவி உங்களுக்கு பாவம் வரும்னு தெரியாது, எத்தனை பிறவி அதுல இழப்பீங்கன்னு தெரியாது. இந்த படத்துல சொன்னவன் ஐயோன்னு போவான், அப்புறம் அதை பார்த்து நாமெல்லாம் இந்த கருத்தை மாத்திக்கிறதுக்கு எப்போ வருவோம்னு தெரியாது இல்லை. அப்ப இதெல்லாம் பாவத்துல வர்ற லிஸ்ட் தான். அடிக்கடி நான் சொல்லுவேன்ல, நீங்க நல்லது பண்ணா கூட அதுல வர்ற பாவத்துக்கு யார் பொறுப்பேற்றுக்குவாங்க? நாம தான் பொறுப்பேற்றுக்கணும். அந்த மாதிரி நாரதருடைய கான்செப்டை டோட்டலா ஃபெயிலியர் பண்ணவங்கெல்லாம் அவங்கவுங்க பாவத்தை அவங்க அனுபவிப்பாங்க, நீங்களும் அதுக்குள்ள போக வேணாம் அப்படிங்கிறது தான் அவருக்கு பாம்பன் சாமி பட்டம் கொடுக்குறாரு. நாரத மகாநாட அப்படின்னு ஒரு அழகான விஷயத்தை கொடுக்குறார். ஆமா, அதுக்கு ஏன் காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முருகன் மூலமாக முடிவான உபதேசத்தை கேட்டு உபநிடதத்தில் பதிவு செய்வதற்கு காரணமாக இருந்த முதல்வன் அப்படிங்கிறதான் நாரதர். இந்த நாரதரை வச்சுதான் உங்களுக்கு தகர வித்தை உலகத்துக்கு தெளிவா கிடைக்குது. அதுதான் உங்களுக்கு என்ன விஷயம், பிரம்மபுரம் என்கிற இடம் தான். பிரம்மபுரம்னா கடவுள் வாழுகிற இடம். பிரம்மம் அப்படின்னா கடவுள், பிரம்மன் கிடையாது. பிரம்மனுடைய தலையை சிவபெருமான் கொய்தாரு, அதுக்கப்புறம் சாபத்தை தீர்த்துக்கு நாம் பிரம்மன் இப்படிலாம் கதை எழுதக்கூடாது. அங்க பிரம்மம் என்றால் தத்துவத்துறை படிக்க போனீங்கன்னா தத்துவத்துல கடவுள் எழுத மாட்டோம், பிரம்மம் அப்படின்னு தான் எழுதுவோம். BRAHMAM அப்படின்னு தான் இங்கிலீஷ்ல நாம எழுதி போடுவோம், பிரம்மம் அப்படின்னு போடுவோம். அந்த பிரம்மம் என்பதனுடைய இடம் தான் பிரம்மபுரம் அப்படின்னு நீங்க முதல்ல பதிவு பண்ணிக்கணும். நீங்க உடனே உங்க மைண்ட்ல பிரம்மன் அப்படின்னு படைப்பு கடவுள் ஞாபகத்துக்கு வரக்கூடாது. இந்த பிரம்மபுரம் அப்படிங்கிற இடம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம உடம்பில் இருக்கிற தாமரை இதழ் போன்ற தாமரை மலர் போன்ற ஒரு வடிவத்தில் இருக்கிற இடம். அது எங்க இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் என்று நாம எங்க தொட்டு சொல்லுவோமோ அந்த இடம் தான் அந்த பிரம்மம் இருக்கிற இடம். நான் நீங்க எங்கெல்லாம் தொட்டு சொல்லுவீங்க? நான் தலையை வச்சு நான் சொல்லுவீங்க, நெஞ்சை வச்சு தானே சொல்லுவீங்க. அதான் நான். அது நாம நீங்க சொல்லலனாலும் உலகத்துல இனிமே நீங்க அமெரிக்காவில் வர்ற படம், இல்லை லண்டன்ல வர்ற படம், இல்லை ஆஸ்திரேலியாவில் வர்றதெல்லாம் எடுத்து பார்த்து நான் ஐன்னு அவன்லாம் எப்படி சொல்றான் நாளைக்கு பார்த்து சொல்லுங்க. ஐன்னு அவன் இங்க பார்த்து சொல்றானா இங்க பார்த்து சொல்றானான்னு அது நீங்க பார்த்து சொல்லலாம். நீங்க யாராவது இப்போ நம்மளும் அப்படி தானே சொல்லிட்டு இருக்கிறோம். அதனால நீங்க யோசனை பண்ணி பாருங்க. ஆனா நான் என்று நாம சொல்றது, நான் இப்படி சொல்ல மாட்டோம், இப்படி சொல்ல மாட்டோம், நான் இப்படி தானே சொல்றோம். அதனால இயற்கையாக எங்கே அந்த நீங்க முடியணுமோ அந்த இடத்த தான் உலகம் முழுக்க பயிற்சி பண்ற மாதிரி அது இயற்கையே அது உங்களுக்கு அதை கொடுக்கும். அந்த மாதிரி அந்த இடத்த தான் கடவுள் இருக்கிற இடம் அப்படின்னு நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கினீங்கன்னா, அதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அதை அடையிற கல்வி, அதுக்கு பேர் தான் தகர வித்தை. அந்த இடத்துக்கு பேர் தான் ஒரு ஆலயம், தகர ஆலயம். அந்த அனுபவத்தோட ரகசியம்தான் தகர ஆலய ரகசியம். அந்த இடம் ஆகாயமாக இருக்கிறது, அதனால அதுக்கு பேர் சிதம்பரம். அந்த இடத்தை அனுபவிக்கிற ரகசிய விளக்கம் தான் சிதம்பர ரகசியம். அது தாமரை மாறி இருக்கிறதுனால புண்டரீகம் அப்படின்னா தாமரை, புண்டரீகபுரம் இப்படின்னு நீங்க எத்தனை பேரு, புண்டரீகபுரம், வள்ளிபுரம், பிரம்மபுரம் இப்படி சொல்லப்படுகிற தகராலயம், சிதம்பரம், இது எல்லாமே எந்த இடம்? நான் என்று நாம காட்டுகிற அதே இடம். அந்த இடத்தில் கடவுள் இருக்கிறது. ஆனால் நாம் கடவுள் இருக்கிறது என்பதாக காட்டாமல் அதை மறைத்ததனால் அது ரகசியமாக இருக்கிறது. அங்கே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம்.
அதை கடவுள் இருக்கிற இடமாக மாற்றுவது தான் இந்த வேலை. இந்த வேலையை உலகத்துக்கு சொல்றதுல வேதங்கள் தெளிவா உபநிடதங்கள் மூலமாக விளக்கி இருக்கின்றன. இது முதல் வரலாறு. இதுக்கு அடுத்ததா என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, பழமையான வேதங்கள்ல சொல்லப்பட்ட இந்த விஷயத்தை அனுபவம் இல்லாமல் ஆராய்ச்சியாக சொல்ல வந்த சங்கரர் பின்னாடி நம்ம திருஞான சம்பந்தருக்கு பின்னாடி தான் சங்கரருக்கு முன் வந்த மண்டன மிஸ்ரர் இதனை, அப்புறம் இன்னும் யாராரு நம்ம வேதாந்த பூர்வமாக விளக்கிய கௌடபாதர், இப்படி கொஞ்சம் பேர் வராங்க. இவங்க எல்லாருமே என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடவுள் வேற ஆன்மா வேற இல்ல, அகம் பிரம்மம், அகம் பிரம்மாஸ்மி, தத்துவமசி, அப்புறம் என்ன அயம் ஆத்மா பிரம்மம், ஏகம் ஏவ அத்விதீயம் அப்படின்னு ஒரு 4 வாக்கியம், மகா வாக்கியம் பேரு. 4 வேதத்துல இருந்து எடுக்கிற இந்த மிக முக்கியமான தொடர்கள் மகா வாக்கியம். அகம் பிரம்மாஸ்மி, நான் பிரம்மமாக இருக்கிறேன். அயம் ஆத்மா பிரம்மம், நான் என்று சொல்லுகிற ஆத்மாதான் பிரம்மம். அப்புறம் தத்துவமசி, நீ அது நீயாக இருக்கிறாய். தத்துனா அது, துவம்னா நீ, அது நீயாக இருக்கிறாய். அப்புறம் ஏகம் ஏவ அத்விதீயம், ஒன்று ஒன்றே இரண்டு அல்லாதது அப்படிங்கிறது. இதெல்லாம் 4 மகா வாக்கியம். இந்த தொடர்களுக்கு விளக்கம் சொல்லும் போது நீங்க என்ன பண்றீங்க, நீ அதுவா இருக்கிற, நான் அதுவா இருக்கிறேன், அது பிரம்மம் தான் நான்லாம் சொல்றத விளக்குறது எப்படிங்கிற பிரச்சனை அவங்க மூளையை கிளறி அவங்களுக்கு தோணுன மாதிரி எழுதி முடிவுல என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, கடவுள் தான் ஆன்மாங்கிற ஒண்ணு இந்த உலகத்துல நாம இப்ப இருக்கிற மாதிரி தெரியுது, ஆனா ஆன்மா கிடையாது, கடவுள் தான் இது, வேற ஒண்ணு நீங்க சொல்லக்கூடாது அப்படின்னு முடிவு எடுத்துட்டாங்க. இந்த முடிவு அனுபவத்துல தப்பு அப்படின்னு தெளிவா அவங்க கண்ணத்துல ஓங்கி அரைச்ச ஆள் யாரு? திருஞான சம்பந்தர். இப்படி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இதுதான் வரலாறு. இவ்வளவு நேரம் நான் சொன்ன வரலாறுலாம் இது நீங்க நம்ம சைவ சித்தாந்திகள் போடுற ஜாடுற மாதிரி படிச்சீங்கன்னா தெரியாது. திருஞான சம்பந்தர் ஏன் வர்றார் அப்படின்னு நீங்க இவ்வளவு பெரிய வரலாறுக்கு அப்புறம் இந்தியா முழுக்க நீங்க வேதத்தை ஏத்துக்கிட்டு அதை தெளிவா அனுபவிச்சு அதுக்கு முடிவெடுக்கணும் அப்படின்னு சொன்ன, கடவுளை அனுபவிச்சு சொன்ன ஒரு முதல் ஆள் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா திருஞான சம்பந்தர். இதுதான் அதுக்கு பின்புலம். அந்த விஷயத்துல இந்த திருஎழுகூற்று இருக்கைய கடவுள் வரலாறு மொத்தத்தையும் சொல்லி இந்த ரெண்டும் ஒண்ணு வேற வேற இல்லை அப்படின்னு சொன்னதை நீங்க எப்படி புரிஞ்சுக்கணுங்கிறதுக்கு தான் இருமையின் ஒருமையும் ஒருமையின் பெருமைன்னு ஒரு வார்த்தை, இது ஒரு தொடரை போட்டு திருஎழுகூற்று இருக்கையை திருஞான சம்பந்தர் இந்திய தத்துவ மரபிற்கான முடிவை தருகிறார். இந்த முடிவை ஏற்றுக்கொள்ளாத ஆதிசங்கரருக்கு கோபம் வந்துதான் அவர் ஐயர் இல்லை, அவன் தமிழன் அப்படின்னு திட்டுற மாதிரி தான் திராவிட சிசுன்னு திட்டினாரு. ஏன்னா திருஞான சம்பந்தரை பொறுத்த வரைக்கும் நான் கவுண்டின்யன், நான் பாப்பனனாகத்தான் பிறந்திருக்கிறேன், ஆனால் எனக்கு அனுபவம் தெரியும், இதை தவிர கடவுளை பற்றி நீங்கள் தப்பாக சொல்லாதீர்கள் என்று கழுமல முதுபதி கவுண்டின்யன் நான் சொல்றேன் அப்படின்னு அவர் சொல்றார். ஆனா ஆதிசங்கரர் அவன் கவுனியன் இல்லை, திராவிட சிசுன்னு மட்டமா திட்டிட்டு போனார். அதுக்கு காரணம் என்னன்னா கோவம் வருது அவருக்கு. இவன் வேதத்தை இவன் வேற மாதிரி சொல்லிட்டார் அப்படின்னு, இவர் அப்படி வேற மாதிரி சொல்லிட்டாருன்னு அவர் கோவம் தான் சொல்லியிருக்கிறாரு இப்படின்னு நீங்களே புரிஞ்சுக்கலாம். அதுக்கான மூலப்பாட்டு தான் எது இதை நீங்க ஏதோ திருஞான சம்பந்தர் பாட்டு எல்லாத்தையும் பாடினா கொடுன்னா ஒரு இடத்துல தங்கம் கொடுப்பாரு, ஒரு இடத்துல என்னது நோயை போக்குவாரு, அதுக்காக எல்லாத்தையும் இதை பாடிட்டு வாங்கி பிடிக்கும் போடலான்றது மட்டும் பாடுறதில்ல. அது இது கொள்கையினுடைய சாராம்சமான பாடல் என்பதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். இப்ப நம்ம பாட்டுக்கு போறோம் சரிதானே? இந்த வரலாற்றோட நீங்க மைண்ட்ல அதை வச்சுக்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னா மறுபடியும் நீங்களும் சைவத்தை ஜால்ரா கோஷ்டிக்குள்ள கொண்டு போவீங்களே தவிர ஒரு தத்துவ உலகத்துக்கான அறைகூவலை செய்த திருஞான சம்பந்தருடைய தலைமையை தெளிவா நீங்க உலகத்துக்கு கொண்டு போகணும். அப்படின்னா வேதத்துக்கான விளக்கத்தை தெளிவாக முடிவெடுக்க சொல்லி அனுபவித்து சொன்ன ஒரு தலைவராக திருஞான சம்பந்தரை இந்தியாவுக்குள்ள நீங்க கொண்டு போனீங்கன்னா தான் ஒழுங்கா தத்துவம் படிச்சீங்கன்னு அர்த்தம். இல்லைன்னா நீங்க ஏதோ அவரை வச்சுக்கிட்டு பொழப்பு நடத்துறீங்கன்னு அர்த்தம். ரைட். இப்ப நம்ம பாட்டை பார்ப்போம். முதல் பாட்டு இந்த வரிக்கு இந்த 10 பாட்டா பிரிச்சுலாம் பாடல திருஞான சம்பந்தர்.
ஓர் உருவாயினை மான் ஆங்காரத்து ஈரியல்பாய் ஒரு விண்முதல் பூதலம் ஒன்றிய இரு சுடர் உம்பர்கள் பிறவும் படைத்து அழித்து அழிப்ப என்ன மும்மூர்த்திகள் ஆயினை அப்படின்னு இந்த தொடங்குற பாட்டை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பாட்டு உங்களுக்கு தெரியும், ஒன்றுன்னு மேலே போடுவாங்க ஃபர்ஸ்ட், இந்த மேலே முடிச்சில இருக்கும். அதுக்கப்புறம் 1 2 1, அப்புறம் 1 2 3 2 1, அப்புறம் 1 2 3 4, அப்புறம் 3 2 1 இப்படி போட்டிங்கன்னா அந்த திருவிழா வடிவம் உங்களுக்கு தெரியும். அப்படிதான் நம்பரை இதில் பயன்படுத்தியிருப்பார். ஓர் உருவாயினை மான் ஆங்காரத்து ஈரியல்பாய்ன்னு சொல்றாருல்ல, ஓர் உருவாயினை முதல்ல, அப்புறம் மான் ஆங்காரத்து ஈரியல்பாய் 2, அப்புறம் ஒரு விண்முதல் பூதலம் பக்கத்துல ஒரு 1 வந்துடும். ஓர் உருவாயினை மானாங்காரத்து ஈரியல்பாய் 2, அப்புறம் ஒரு விண்முதல் பூதலம், அப்புறம் 1 1 2 1, அதுக்கப்புறம் கீழே மறுபடியும் ஒன்றிய இரு சுடர் 1 2, உம்பர்கள் பிறவும் படைத்தளித்த அழைப்ப மும்மூர்த்திகள் ஆணை 1 2 3 மும்மூர்த்திகள், அதுக்கப்புறம் இருவரோடு ஒருவன் ஆகி நின்றனை, அப்புறம் 2 1. இப்படி நீங்க அதை படிக்கும்போது உங்களுக்கு தெரியும். இப்ப அது நம்ம வேலை இல்லை, அது வந்து ஒரு உங்களுக்கு வந்து ஒரு வித்தை காட்டுறது, அது பிரச்சனை இல்லை. வித்தன் இதை அது ஏன் அந்த ஃபார்மெட் கொடுக்குறாரு அப்படின்னா, இது ஒரு முக்கியமான வித்தையை நான் பேசுறேன் இதுலன்னு அர்த்தம். அதுக்குள்ள ஒரு சூட்சமம் இருக்குது. என்ன சூட்சமம்? நான் தகர வித்தையை பத்தி பேச போறேன்னா இது ஒரு வித்தை காட்டுறேன்னு சொல்லுவோம்ல, இது அந்த மாதிரி பாட்டையே அமைக்கிறார். அது இதுல உங்களுக்கு வந்து ஒரு அருள் உலகத்துல ஒருத்தவங்க வேலை செய்யறாங்கன்னா அவங்களுக்கு தெரியாம அதுக்குள்ள எல்லா பதிலும் செட் ஆகும். இப்ப வந்து நீங்க ஏன் பாம்பன் சாமி அருளாளர் ஆகிறாரு? இதுக்கு முன்னாடி அருணகிரிநாதர் திருப்புகழ் கோயில்ல கல்வெட்டு இருக்குதோ இல்லையோ, குமாரசவம் கல்வெட்டு இருக்குது. எந்த கோயில் போய் பார்த்தாலும் அதுக்கு காரணம் அருணகிரிநாதரை விட இவர் உயர்ந்தவர் மட்டம் அப்படிலாம் கிடையாது. அந்த அருள் உலகம் எப்படி வேலை பார்க்குமோ அதை அது வேலை பார்க்கும். அந்த மாதிரி நீங்க வந்து ஒவ்வொரு பாட்டுக்குள்ளையும் இவங்க எழுதுவாங்க, இவங்க எழுதுறது இல்லாம அதுக்குள்ள நிறை குறைய அது சேர்த்துரும். இந்த அனுபவத்தை தான் முக்கியமா ஜோதி அனுபவம் சொல்றது. அருட்பெருஞ்சோதிக்குள்ள என்னன்னா எந்த இருட்டும் அதுல இருக்காது. நீங்க நினைக்கிற கேள்விக்கும் பதில் இருக்கும், நீங்க எழுதுற எண்ணமும் இருக்கும். அது இல்லாம திருவருளுக்கு பெர்ஃபெக்ஷன் இருக்கும். அந்த பெர்ஃபெக்ஷனை அது பண்ணி வைக்கும், முழுமையை அது சேர்த்து வைக்கும். அதுக்கு பேர் தான் ஜோதி அனுபவம் பேர். மற்றதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் என்ன இண்டிவிஜுவாலிட்டியில கொஞ்சம் குறை இருக்கும் அதுல. இதுல என்ன பண்றோம் பாருங்க, இந்த வித்தைங்கிறதுக்கான வடிவத்தையே அதுல கொடுத்துட்டார். இப்போ ஓர் உரு ஆயினைங்கிறது தான் முதல். கடவுளுங்கிறதுக்கு என்ன ஒரு கடவுள் தான், கடவுளுங்கிறது பல கிடையாதுங்கிறது முதல் பதில். ஓர் உரு ஆயினை அப்படின்னா கடவுள் என்று எத்தனை சொன்னாலும் கடவுள் என்ற பெயரால் கடைசியிலே ஒரு உருவம் தான். இது அதுல நீங்க 1000 இந்த ஒரு வரியை வச்சுக்கிட்டு என்னென்னலாம் பிரச்சனை இருக்குது எல்லாத்தையும் பதில் சொல்லுவேன். விநாயகர்னாலும் கடவுள், அம்மானாலும் கடவுள், அப்பானாலும் கடவுள், லிங்கன்னாலும் எல்லாம் கடவுள் தான். இதெல்லாம் உருவம் தானே. அப்புறம் நினைக்கிற மாதிரி நீங்க பண்ற எல்லாமும் கடவுள் தான். ஆனா கடவுள்னு சொன்னா ஒண்ணுதான். அப்படி அந்த வார்த்தையை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஓர் உரு ஆயினை, அவ்வளவுதான். அதுல நீங்க எப்படி வேணாலும் பூந்து விளையாடலாம். விளக்கம் சொல்லும் போது அதை இன்ட்ரெஸ்டிங்கா உங்க கூட விளையாடுறதுக்கு நேரம் இல்லை. இப்ப எனக்கு விஷயம் இவ்வளவுதான். நீ எத்தனை கடவுள் உருவமாக சொன்னாலும் கடவுள் என்று சொன்னால் ஒன்றுதான் அப்படிங்கிறத டெக்னிக்கா போட்டு முத வரையிலேயே ஓர் உரு ஆயினை. அப்புறம் தான் கொஞ்சம் ஸ்டெப் டவுன். மான் ஆங்காரத்து ஈர் இயல்பாய். இந்த மான் ஆங்காரத்து ஈர் இயல்பாய் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு மான் அப்படின்னு சொன்னா எல்லாரும் உங்களுக்கு மான்னா கையில வச்சிருப்பார்ல, அந்த மான் இல்ல. மான்னா அந்த மாயை தத்துவத்துக்கு, இந்த பிரகிருதி தத்துவம் மாயை இப்படின்லாம் சொல்லுவோம்ல, இந்த உலகத்தை படைக்கிறதுக்கான மூலப்பொருள் சொல்லுவோம்ல, இந்த மூலப்பொருள் அப்படிங்கிறது கொண்டு வர்றதுக்கு தான் என்ன பண்ணுவான்னா மான் ஆங்காரத்து ஈர் இயல்பாய். இந்த கடவுளோட அறிவு அப்படியே இருக்கும். கடவுளுக்கு அறிவு வந்து அந்த அதை என்ன சொல்லுவோம், பிரஜானம் பிரம்மம். இதுதான் உபநிடதம், பிரஜானம் பிரம்மம். அதாவது அந்த அதுக்கு உள்ள என்ன சொல்லக்கூடாது, அது இயங்குதுன்னு சொல்லக்கூடாது, இருக்குதுன்னு சொல்லக்கூடாது. அது என்லைட்மெண்ட் நாங்க எழுதுவோம். அதுக்கு நீங்க ஒரு புள்ளி வச்சுட்டீங்கன்னா அதுக்கு பேர் மான் ஆங்காரத்து ஈரியல்பாய். இப்ப உங்களுக்கு ஞானம் இருக்குதா? ஞானம் இருக்குதா இல்லையா? எல்லாருக்கும் இருக்கு இல்ல? எப்படி இருக்குது ஞானம்? ஞானம் எப்படி சார் இருக்குது எல்லாருக்கும்? சும்மா ஏதோ பாடம் நடத்தாருன்னு பார்த்தா இன்னைக்கும் சும்மா இல்லப்பா, அவர் ஏதோ ஒரு கேள்வி கேட்டுறாரு இல்லைங்களா?
சும்மா புரிஞ்சுக்கிட்டு. ஏன்னா அறிவுங்கிறது ஒரு பிரகாசம்லாம் சொல்லி ஏமாத்துவாங்கல்ல, அது ஒரு பிரகாசம், அது வந்து ஜோதி பிரகாசம் அல்லது சூரிய பிரகாசம் அல்லது சிவப்பிரகாசம், ஏதோ நான் பேர் சொல்றேன்ல. பிரகாசம் தானே ஞானம். பிரகாசம்னா என்ன? ஒளி. ஒளின்னா என்ன? நீங்க ஒளியை பாக்குறீங்களா? ஒளியை பாக்குறீங்களா? எது சார் பாக்குறீங்க? நீங்க உட்கார்ந்து இப்போ ஒளியை பாக்குறதுனா என்னன்னு கேட்டீங்கன்னா, உருவங்களாக தெரிய வைக்கிறதுக்கு பேர் ஒளி. நீங்க ஒளியை பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டா என்ன பதில்? இப்ப நீங்க இருக்கிறீங்க, அவர் இருக்கிறாரு, அவர் இருக்காரு. இப்ப லைட்ல தெரியறது ஒளி கிடையாது, அது ஒளிக்கு உரிய ஒரு கருவி, அவ்வளவுதான். ஒளி அப்படின்னு சொன்னா அதனை காட்டுகிற, அதனுடைய தன்மையை காட்டுகிற ஒன்று. ஆனா அதை நீங்க பார்க்க முடியாது. ஒரு உதாரணம் புரியுச்சுன்னா சரி. இப்ப ஞானம்னா என்ன? அறிவு தானே. அறிவுனா என்ன? அறிவுனா என்னன்னு கேட்டா நாலேஜ் அப்படின்னா, அவன் அழகா பேர் வச்சான் இங்கிலீஷ்ல. அது லெட்ஜர் மாதிரி என்னென்னலாம் தெரியுதோ அதை ஃபைல் போட்டு வச்சா அது நோயிங் லெட்ஜர் தான் நாலேஜ். அது அவனுக்கு. அவன் வடமொழியில கேட்டா இந்திரியார்த்தம் சன்னிகர்ஷம் ஜன்யம் ஞானம் அப்படின்னு அவங்க எழுதுவாங்க. இந்திரியார்த்தம் சன்னிகர்ஷம் ஜன்யம் இதெல்லாம் மிரட்டுறதுக்கு பயன்படுத்துறது. சும்மா சன்னியம், இந்திரியார்த்தம் சன்னிகர்ஷம் ஜன்யம் ஞானம். அது கூட ஞானம் சொல்ல மாட்டேன், ஞானம் அப்படி இக்கு போட்டு கொஞ்சம் சேர்த்து சொல்லணும். இந்திரியார்த்தம் அப்படின்னா கருவிகள், இந்திரியம்னா கருவிகள், அர்த்தம்னா பொருள்கள். இந்திரியமும் பொருள்களும் சன்னிகர்ஷம் தொடர்பு கொள்ளுகிற காலத்தில் விளைகிற ஒன்றுதான் ஞானம். என்னுடைய கண்ணும் இந்த விளக்கும் பார்த்தா அது விளக்குன்னு எனக்கு தெரியுதுல்ல, இதான் ஞானம். இதுல என்ன இவ்வளவு நேரம் சொன்னல, இந்திரியார்த்தம் சன்னிகர்ஷம் ஜன்யம் ஞானம்னா இதுதான். என் கண்ணால உன்னை பார்த்தா அதுக்கு பேரு அறிவு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஓகேவா? சரி, இப்ப உங்களுக்கு என்ன அறிவு? இதான் அறிவா அப்படின்னா என்ன சொல்லுவீங்க அடுத்தது? அதான் சார் அறிவு. இந்த ஏதோ நாங்க சொற்பொழில ஞானம் ஞானம் நீட்டு இருக்கிறோம், இப்படிலாம் சொற்பொழிவாளர் சொல்லி ஞானம் வரலையா ஞானம் வரலையான்றாங்க. அப்புறம் சிவஞானங்கிறீங்க, அப்புறம் சிவஞானம் போதன் வேற சொல்றீங்க, அதுக்கப்புறம் சிவப்பிரகாசங்கிறீங்க. அதெல்லாம் நீங்க என்னமோ சொல்றீங்களே சார், உங்களுக்கு தானே தெரியும் அப்படின்னா. ஞானம் என்றால் உங்களுக்கு இது வரைக்கும் ஞானம் வந்திருக்குதா? வந்திருக்குதா? ஞானம் வந்திருக்குதா இல்லையா உங்களுக்கு? ஞானம்னா என்னன்னு கேட்டோம், வந்துக்குதுன்னு எப்படி சொல்லுவீங்க? அப்புறம் சிவன்பால் அறிவு ஞானம் அதானே. சிவன் எங்க இருக்கிறாரு? இப்ப சிவன்பால் அறிவு ஞானம்னா இப்ப லிங்கத்தை பார்த்து அறிவு வச்சிருக்கணுமா? அதானே. கோயிலுக்கு வந்தா பயபக்தியோட இருக்கணும் அப்படிங்கிறது தானே ஞானம். அதானே ஞானம். வேற ஏதாவது தனியா தெரியுதா? அதாவது அறிவு அப்படின்னா நானும் பொருள்கள் சம்பந்தப்படுதலும் அறிவு. இதுல நான் கற்றுக்கொள்ளுகிற ஒன்று தான் அடுத்த கட்டம். அதுக்கு பேர் தான் ஞானம். எதை கத்துக்கினாலும் சரி. இப்ப நான் வந்து ஒரு இடத்துல உட்கார்றேன்னா இதுக்குன்னு ஒரு ஒழுக்க முறையை பின்பற்றல. இது நான் பாக்குறதுனால கேட்கறதுனால இல்ல, நான் எனக்கு கற்பிதம் செய்யறது. இதை நான் இப்படி கத்துக்கிட்டேன் அப்படின்ட்டு. இப்ப நீங்க வந்து சாப்பிட்றீங்கன்னு வச்சுங்களேன், எல்லாத்தையும் சாப்பிட்றீங்களா? இல்ல இல்ல, உங்க உடம்பு ஒத்துக்கலைன்னா அடுத்ததை சாப்பிட முடியாது. அப்ப என்ன பண்றீங்க? ஒன்ன கத்துக்கிறீங்கல்ல, இதுக்கு இதை கத்துக்கிறது முதல் அறிவு ஞானம். அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டீங்க, இதை பகுத்தறிவுன்ற சொல்லுவோம். இது கொஞ்சம் வித்தியாசமா பகுத்தறிவு. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் எதை செஞ்சாலும் அதனுடைய வேலைய அது வழியில போவாம நான் தனித்தன்மையா நின்னா ஞானம். இது என்ன புரியல உங்களுக்கு? புரியணும். எப்படி புரியணும்னா, நான் உங்களுக்கு என்ன இருக்கணும்? ஆரோக்கியம் இருக்கணும். ஆரோக்கியத்தோட இருந்து ஒருத்தன் திட்டான்னா கோபம் வரக்கூடாது. முடியுமா? அப்படி வந்துட்டா அதுக்கு பேர் ஞானம். உன்னை பார்த்தா சூடு ஏறக்கூடாது, அது வந்துட்டா ஞானம். ஆனா ஆரோக்கியமா இருக்கணும். அந்த தப்ப சவலையா இருந்துட்டுலாம் பேசக்கூடாது. ஞானம் அப்படின்னா இயற்கையாக மோதுகிற தொடர்பில் நான் நிலைநிறுத்தப்பட்டு விட்டால் ஞானி. இதுதானே. இது வரைக்கும் நீங்க அது சொன்ன ஆப்டா இருக்கும். மற்றதெல்லாம் ஞானம் வந்தது ஞானம் வந்ததுன்னா சும்மா ஏமாத்துறது, அவ்வளவுதான் விஷயம். உங்களால நீங்க நிலை நிற்கிற மாதிரி இதை கத்துக் கொடுக்கறவன் தான் கடவுள். இதை கத்துக் கொடுக்கலன்னா அவன் கடவுளே கிடையாது. சேக்கிழார் வந்து அதை முதல் பாட்டிலேயே போட்டு வித்தியாசமா விளையாடி இருப்பார். உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியன்ல.
இப்ப நீங்க கத்துக்கிறீங்க அப்படின்னா இது பாக்குறதுனால மட்டும் இல்ல, இதை தாண்டி நீங்க நிக்கணும். ஏன்னா சாப்பாடு எல்லாம் சாப்பிடலாம், ஆனா உங்க உடம்பு ஒத்துக்காதனால சாப்பிடாம இருக்கீங்களா. இது கடவுள் கத்து கொடுத்த ஒரு நல்ல முறை. அவன் கத்து கொடுக்கணும்னா இதை கத்துக்க மாட்டான். நாம இதை வச்சுதான் உங்களுக்கு என்ன பண்றான், எந்த மாதிரி பண்பாட்டுல நாம நிக்கணுமோ அதெல்லாம் நீங்க கத்துக்கிறீங்களான்னு பாக்குறான். அப்ப இந்த பண்பாட்டுல நிக்க நிக்க உங்களுக்கு உண்மை தெரியுது. உண்மை தெரிஞ்ச பிறகு கடவுளை அனுபவிக்கிறீங்க, எதை பத்தியும் கவலைப்பட மாட்டேங்கிறீங்க, மேல வளர்றீங்களே. போன வாரம் முந்தா நாள் கூட நம்ம சொற்பொழி சனிக்கிழமை பார்த்தேன்ல, அதான் அது. அப்ப நிக்கிறீங்க அப்படின்னு சொன்னா இதுக்கெல்லாம் தான் பேரு ஞானம். சரிதானே? சரி, இப்ப இது வந்து உங்களுக்கு நீங்க அனுபவிக்கிறத சொல்லிட்டேன். ஆனா ஞானம்னா அதை எப்படி உங்களால ஒரு வடிவம் கொடுக்க முடியுது அப்படின்னா அதுக்கு அடுத்தது அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் கத்துக்கிறதா இருந்தாலும் கண்ணால பாக்கிறதா இருந்தாலும் இதெல்லாம் எனக்கு வந்து சேருது. சரிதானே? சரிதானே? இந்த வந்து சேர்றத ஏன் இந்த மைக்குக்கு போல, இந்த கல்லுக்கு போல? இங்க சொற்பொழி நீங்களும் கேட்குறீங்களா, இந்த கல்லு தானே கேட்குது. ஏன் சொற்பொழி மட்டுமா கேட்குது? அது ஒரு 20 வருஷம் திருஞான சம்பந்த சொற்பொழியும் கேட்டுருவோம், சொல்ல முடியாது. ஏன் அதுக்கு அறிவு வரல? அதுக்கு இல்லாத ஒண்ணு எனக்கு இருக்குது இல்ல. அதுக்கு இல்லாத ஒண்ணு என்ன இருக்குது? சும்மா சொல்லுங்க பாப்போம். அதெல்லாம் சத்துங்க. என்ன நல்லா ஹார்லிக்ஸை போட்டு அவன் வந்து இன்னொரு ஒரு ஹார்லிக்ஸ்ல தான் போறானே. அதாவது குழந்தைக்கு ஒரு ஹார்லிக்ஸ் தான், கற்பத்துக்கு ஒரு ஹார்லிக்ஸ் தான், அப்புறம் வந்து படிக்கிறதுக்கு ஒரு ஹார்லிக்ஸ் தான். ஊரை ஏமாத்துற வேலை இதெல்லாம் யாருக்கு தான் தெரியாது. அந்த மாதிரி சத்து பொருள் அது. எது சாப்பிட்டாலும் கெமிக்கல் சாப்பிடக்கூடாதுன்னு தெரியாதுல்ல. நம்ம விளம்பரம் நாம பண்ண முடியுமா? ரைட், சொல்லுங்க பார்ப்போம். அதெல்லாம் கிடையாது. நாம தான் இவ்வளோ நேரம் கதை பாடிட்டோம், மறுபடியும் போய் சிந்திக்கிறதுன்றீங்க. நல்லா தெளிவாக சொன்னேன். என்ன சொன்னேன்? நீங்கள் பொருளை பார்க்கறதுனால தெரியறதும் அறிவு. அதை தாண்டி நீங்கள் சிந்திச்சு கற்றுக்கிறீங்கல்ல, அதுதான் நீங்கள் நிற்கிறது. அதுக்கும் ஞானம்னு அழகாக சொல்லிட்டேன். இப்போ அதை எப்படி ஞானம் அப்படிங்கிறத ஒரு 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 கேரக்டராவோ அல்லது ஒரு ஆப்ஜெக்டாவோ உங்களால் நினைக்கணும். நீங்கள் இப்போ அது எந்த மாதிரி நினைக்க தோணும்? புரியுதா? அது அதான் இந்த கல்லுக்கு இல்லாதது நமக்கு இருக்குது இல்ல. இந்த கல்லுக்கு இல்லாதது, மைக்குக்கு இல்லாதது, இந்த டேபிளுக்கு இல்லாதது நமக்கு இருக்குது இல்ல. அது என்னது? இவ்வளவு நேரம் பேசுனீங்களா சார், கேட்கறத கேட்டுக்கிறதுக்கு ஒண்ணு இருக்குது இல்ல. நான் இப்படிதான் நிக்கணும்னு கத்துக்கிறதுக்கு ஒண்ணு வேலை செய்யுது இல்ல. என் கைக்கு இல்லாது, என் கண்ணுக்கு இல்லாது, மூக்குக்கு இல்லாது, நான் என்பதாக இருக்கிற அந்த ஒண்ணுதான் என்னது? அதை ஞானம் சொல்லுவீங்களா, அறிவுன்னு சொல்லுவீங்களா, என்னன்னு சொல்லுவீங்க? அவ்வளவுதான். அறிவு பொருளாகிய ஆன்மா. ஓகேவா? ஞானவானாகிய ஆன்மா. இப்படி கொண்டாந்து நிறுத்தணும். இதெல்லாம் இந்த தத்துவம் படிக்கும்போது சரியா கராரா கொண்டாந்து படிக்கணும். அப்படி இல்லைன்னாக்கா அது சொதப்பிடும். அதுக்கு தான் இதை கராரா கொண்டாந்து நிறுத்துறது. அப்ப ஞானவான் அல்லது அறிவு பொருள் அப்படின்னு எழுதுவோம். சரிதானே? இப்போ அறிவு பொருளுடைய தன்மை என்ன, ஞானவானுடைய தன்மை என்ன அப்படின்னு கேட்டா என்ன பதில்? என்ன சார் வெறும் கேள்வியா தான் கேட்குறீங்க, சொல்ற மாதிரி இருந்தா தெரியுது. அதுதான் என்னன்னு கேட்டீங்கன்னா, அது வந்து இந்த சில சமயம் இந்த படம் ஓடாம வெறும் வெள்ளையா லைட்டு தெரியும்ல, டிவியில சினிமா தியேட்டர்லாம், அந்த மாதிரி ஒரு உணர்வாக இருக்கிற பொருளுக்கு பேரு உயிர். உணர்வு இயலாம் உயிர். இது வந்து நன்னூல்லையும் வரும், இன்னும் பல நூல்கள்லையும். அதை உணர்ச்சின்னு சொல்லக்கூடாது, தப்பு. அது ஒரு வெள்ளையா உங்களுக்கு தெரிகிற ஒரு அறிவு. வெள்ளையா உங்களுக்கு லைட்டு தெரிகிற மாதிரி பொருள், எந்த பொருளும் அதுல தெரியக்கூடாது. அப்படி இருந்தா அதுதான் ஞானத்தன்மை அல்லது அறிவு தன்மைக்கு உரிய மூலம். அவன் தான் அறிவு பொருள் அல்லது ஞானவான், ஆன்மா. இதுல நீங்க வந்து நீங்க முதல்ல எதை வந்து ஒரு வடிவமா வச்சிருப்பீங்க? எதை முதல்ல ஒரு வடிவமா வச்சிருப்பீங்க? இது வந்து இந்த 2வது வரிக்கு அர்த்தம். மான் ஆங்காரத்துங்கிறத புரிஞ்சிக்கணும் அப்படின்னா, இந்த மாதிரிலாம் உங்க விஷயத்த புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, நான் இன்னைக்கு வந்து மொத்தத்தையும் சொல்லலான்னு வந்தேன், அது நடக்காது போடுவது. என்ன இப்ப வந்து நீங்க மான் ஆங்காரம் கடவுள் ஸ்டெப் டவுன் ஆகிற இடம், அதாவது ஓர் உருவமாக இருக்கிற கடவுள்
அடுத்த கட்டத்துக்கு இறங்கி வர்றது அப்படிங்கிற இடம் தான் மான் ஆங்காரத்து ஈர் இயல்பாய். இந்த இடத்துக்கு உள்ள மூலத்தை நம்மளை வச்சு நான் சொல்றேன். இப்போ நம்ம உயிர், நாம ஆன்மாலாம் இருக்கிறோம்ல, நம்மளோட ஆராய்ச்சிக்குள்ள அது இருக்குது. கடவுள் எப்படி இறங்கி வந்தார் அப்படின்னு நீங்க சொல்லணும். சொல்றதுல அவரு இது வேதத்தினுடைய விளக்கமும் இருக்குது, இதுல தெளிவா பதில் சொல்லணும் அப்படிங்கிறதுக்கும் திருஞான சம்பந்தர் அடி போடுறார். வேற ஒண்ணும் இல்ல. பிரம்மம் சும்மா இருந்தது, அது தன்னுடைய சோம்பேறித்தனத்தை தீர்த்து கொள்வதற்காக நம்ம எல்லாம் படைத்தது அப்படின்னு ஒரு விளக்கம் இருக்குது. படிச்சிருப்பீங்கல்ல, பிரம்மம் சும்மா இருக்கும், அது சோம்பேறித்தனம் வந்து அது சோம்பலை முறித்து கொள்வதற்காக நம்மளை படைச்சது அப்படின்னு ஒரு விளக்கம் இருக்குது. இதுவும் ஒரு உபநிஷத்துல வர்ற உபதேசம். அது அவன் லெவலுக்கு சொல்றது. அது இல்லாத இன்னொரு இடத்துல இன்னொன்று வரும். பிரம்மம் இந்த உலகத்தை படைக்கிறதுக்கு என்ன பண்ணிச்சா, முதல்ல ஒரு பொம்பளையை படைச்சிது. உடனே அந்த பொம்பளையை போய் அது தொட போகும்போது, ஐயோ நீ எனக்கு அப்பா மாதிரி அது ஓடி மறைஞ்சிது. மறைஞ்சி அது ஒரு மாடா மாறிடும். உடனே கடவுள் மாடா மாறி அப்புறம் வந்து உலகத்துல மாடு ஜனத்தெல்லாம் பிறக்க வைப்பார். அப்புறம் அது இன்னொன்னா போய் மாறும். அப்புறம் அது கூட சேர்ந்து அதுவும் படைப்பார். இப்படி படைச்சாரு அப்படின்னு ஒரு பெரிய லிஸ்ட் ஒரு பக்கத்துக்கு இருக்கும். நீங்க உபநிடதம் படிச்சு பாருங்க. இதெல்லாம் அவங்கவுங்களுக்கு ஏற்ற விளக்கம். அது உபநிடதமே இப்படிதான் முடிவெடுன்னு சொல்லக்கூடாது. கேட்கிறவனுக்கு ஏற்ற மாதிரி. இப்ப இவர் மட்டும் தனியா வந்தா இவருக்கு பாடநடத்துற முறை வேற மாதிரி இருக்கும்ல. இப்ப நானா தான் பேசிட்டு இருக்கிறேன், உங்களுக்காக பேசிட்டு இல்லை. ஏன்னா உங்களுக்காக பேசினா அது வேற வேற மாதிரி தனித்தனியா பேச வேண்டியது இருக்கும். கான்செப்ட்ல பேசுறதுனால இப்ப அதுக்கு வேற ஒரு முறை எடுக்கிறோம்ல, அந்த மாதிரி. இப்போ திருஞான சம்பந்தரை வச்சு பேசுறோம், அதுக்கு தனி மெத்தட். இப்போ கடவுள் சும்மா இருந்த சோம்பேறித்தனத்தை நீக்கி படைக்க வந்ததுங்கிறதுக்கும் கவுண்ட் கொடுக்குறாரு திருஞான சம்பந்தர்னு அர்த்தம். அது மட்டும் இல்ல, கடவுளுங்கிற ஆளு ரெண்டாம் பட்சமா வரும்போது ஏன் வர்றார்? அவங்க வேதாந்தம் என்ன சொல்லுவோம் கேட்டோன்னா, வேதாந்தம்னா இந்த ஆன்மாலாம் ஒண்ணு தனியா இல்லைன்னு போனாங்கல்ல, அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, பிரம்மங்கிறது ஒண்ணுதான், அது பிரம்மங்கிற லெவல்ல இருந்து கொஞ்சம் இறங்கி ஈஸ்வரனா மாறும். அது ஏன் மாறும்னா அதோட பிரகிருதி அதை கீழே இறக்கி விட்டுரும். இந்த பிரகிருதியோட சேர்ந்து அதுக்கு ஈஸ்வரன் என்ன பண்ண அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவித்யா கூட சேர்ந்து ஜீவனா மாறி. இதுதான் அத்வைதம், சங்கர அத்வைதம். இது கடவுளை தாண்டி வேற ஒண்ணு கிடையாதுன்னு சொல்லிடுவாங்க. ஆனா கடவுளை தாண்டி அது ஒண்ணு எப்படி கடவுளை கெடுத்துது அப்படிங்கிறது தான் ஜீவனா வந்த வரலாறு. இது அத்வைத தத்துவம். அதுக்கு பேர் கேவலாத்வைத தத்துவம். அந்த தத்துவத்துல என்ன சொல்றாங்கன்னா, சிலந்தி வாயிலிருந்து உமிழ்நீர் வர்ற மாதிரி அது அதுங்கிட்டே இருந்தது அப்படின்வாங்க. இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு திருஞான சம்பந்தர் தொடக்கத்திலே பதில் அடிச்சிடறார். ஒரு கடவுள், அது ஈரியல்பாய் வருது, மான் ஆங்காரத்து ஈரியல்பாய், அதுதான் பதில். அது ஏன் மனசுல வச்சுக்கிட்டு பதில் சொல்றார் அப்படிங்கறதுதான் முக்கியம். உடனே நீங்க இறைவன் பெண் பாகம் எடுத்து அது இரண்டாக வந்தான்னு சொல்லிட்டு மட்டும் தப்பிக்க கூடாது. இது ஒரு மிகப்பெரிய சேலஞ்சுக்கு உள்ள பாட்டு. எந்த பாட்டு? திருஞான சம்பந்தர் உரை எழுதி தத்துவத்தை நிரூபிக்க முடியாது அவர் காலத்துல. அவர் மற்றவங்க மாதிரி இல்லை, இவங்க அனுபவிச்சு பாட்டாவே பதில கொடுக்குறாங்க. நீங்க உடனே விளக்க உரை எழுதலாம் நினைக்க கூடாது. அதுக்கு இப்ப நீங்க எல்லாம் சொல்றீங்கன்னு நினைக்க கூடாது. அவரை புரிஞ்சுக்கினீங்கன்னா அது தெரியும் ஏன் அதை சொல்ல வந்தார் அப்படின்ட்டு. அப்ப இந்த வரலாறு தான் அதுக்கு முக்கியம். அப்ப மானாங்காரத்து ஈரியல்பாய்ங்கிறது நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூ அல்லது சைவ சித்தாந்தத்துக்கு பதில் சொல்ற திருஞான சம்பந்தர் சங்கரரை அல்லது சங்கரர் தான் அவருக்கு பின்னாடி ஆச்சு, அந்த முறையில வந்த தத்துவத்திற்கு அப்படி போகக்கூடாது அப்படின்ற விளக்கத்துக்கு சொல்ற பதில். என்ன கேட்டா, நீங்க நம்ம திருஞான சம்பந்தரை சரியா புரிஞ்சுக்கினீங்கன்னா அவர் பதில் சொல்ற ஆளு யாரா கூட இருக்கும். இந்த பகவத்கீதைக்கு கூட ஒரு பதில் சொல்றதா தெரியும் உங்களுக்கு ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா. ஏன்னா அங்கதான் முதல்ல இந்த இன்டர்பிரிட்டேஷன் மாறுது. வேதத்துக்கான விளக்கம் மாறுற டைவர்ஷன் எடுத்த இடம் அங்கதான். அதையும் அவருக்கு கவுண்டர் பண்ற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா உங்களுக்கு தெரியும் பகவத்கீதை யார் எழுதலன்னு தெரியும், கண்ணன் எழுதலன்னு தெரியும். அப்புறம் அது பின்னாடி சேர்த்தாங்க மகாபாரதத்துக்குள்ள அப்படிங்கிறதும் உங்களுக்கு இந்திய வரலாறையே தெளிவா ஆராய்ச்சி பண்ணிலாம் பதில் சொல்லிட்டாங்க. எழுதுனதெல்லாம் பின்னாடி செருகுனது அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும் வரலாறுக்குள்ள. அது ஏன் வந்ததுன்னா முதல்ல தத்துவத்தை நிர்மாணிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆள் அதை பண்றான்.
அந்த தான் அதுக்குள்ள இருக்கிற நுட்பம். இந்த மாதிரி கேள்விக்கும் அதுல பதில் சொல்லணும். இதெல்லாம் வந்து நீங்க ஏதோ மகிமைப்படுத்துற விஷயம் இல்ல. திருஞான சம்பந்தர் இவ்வளவு பெரிய சவால்களுக்கெல்லாம் வேலை கட்டிட்டு வேலை பார்த்து கடவுளை அனுபவிச்சதுனால இவ்வளவு தெளிவு வருது அப்படிங்கிறது தான் அதுல இருக்கிற முக்கியம். அப்ப அந்த ரெண்டு தன்மை கடவுள் ஏன் மேற்கொள்ளுகிறார் அப்படின்னு நீங்க பார்க்கணும். இரண்டு தன்மையை கடவுள் தன்னுடைய தனித்தன்மையிலே இருந்து ஒரு கடவுள் என்கிற தன்மையிலே இருந்து அடுத்த கட்டத்திற்கு ஏன் வருகிறார் அப்படிங்கிற பதிலை சொன்னாதான் உங்க தத்துவம் தெளிவா ஆரம்பிக்கிறீங்கன்னு அர்த்தம். இது வந்து இந்த முறை வந்து நேர வேதத்து முறையை கையாளுறார் திருஞான சம்பந்தர். அதையும் நீங்க பார்க்கணும். நடுவில் வர்ற விளக்கவாதிகள்லாம் அவருக்கு பின்னாடி தான், இவரை வந்துட்டதுனால தான் பின்னாடி நிறைய தத்துவவாதிகள்லாம் கிளச்சி வட இந்தியாவை தனியா பிரிச்சுட்டு போனதெல்லாம். அப்ப ஆனா திருஞான சம்பந்தர் தெளிவா அதை வந்து வேதத்துக்கான பதிலாவே கொடுக்குறார். அப்படி பார்க்கணும் நீங்க அதை. அப்ப என்ன பண்றாருன்னா அடுத்தது இந்த ரெண்டு விஷயமா ஏன் கடவுள் வந்தது அப்படிங்கறதுதான் மான் ஆங்காரத்து ஈர் இயல்பாய். அதை தான் உங்களுக்கு என்ன சொன்ன, உங்க அறிவில இருந்து நீங்க எப்படி வர்றீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்ப நீங்களாம் நாமெல்லாம் இருக்கிறோம்ல, நாம பிறப்பெடுத்த வரலாறு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கடவுள் ரெண்டா ஆன வரலாறு தெரியும். நாமளாம் ரெண்டா தானே இருக்கிறோம். இப்போ நீங்க ரெண்டா இருக்கிறீங்களா ஒன்னா இருக்கிறீங்களா அது தெரியுமா உங்களுக்கு? நாமெல்லாம் ரெண்டா இருக்கிறோமா ஒன்னா இருக்கிறோமா? இந்த 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 விதண்டாவதெல்லாம் பேசக்கூடாது. நானும் ஆணாவும் இருக்கிறேன் பெண்ணாவும் இருக்கிறேன் அப்படிலாம் சொல்லக்கூடாது. இருப்போம், ஒரு இடப்பாகம் வந்து பெண் பாகம், வலப்பாகம் வந்து ஆண் பாகம், அப்படிலாம் இருப்போம். இதெல்லாம் சும்மா நயத்துக்கு. நாம பிறப்பு எடுத்ததுனால நாம ஒரிஜினல் ஆன்மா கிடையாது. உண்மையான ஆன்மான்னு ஒண்ணு எப்படி கொண்டு வர்றது? நாமெல்லாம் அதுல தானே பிரச்சனை வந்து நாம தான் கடவுளுக்கு முடிச்சு விட்டாங்க. இப்ப நாம உண்மையான ஆன்மா அப்படின்ற லெவலுக்கு போறதுக்காக இருக்கிறோம். இப்ப நாம ரெண்டாம் பட்சம். பட்சம் நாம எப்படி இருந்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நமக்கு ஒரு விவரமும் தெரியாது. சரி, இதெல்லாம் கூட நான் கொஞ்சம் மெத்தடாலஜி வேற மாதிரி பேசுவேன். உங்களுக்கு கொஞ்சம் சைவ சித்தாந்தம் தெரியுங்கிறதுனால கொஞ்சம் இப்படி அப்படியும் உருள வேண்டியதாகுது. ஏன் பிரச்சனை? இப்ப இதுவே வந்து இப்ப இங்க தமிழ் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன்னு வச்சுங்களேன். இப்போ உங்களுக்கு தமிழ் எப்படி சொல்லிக் கொடுப்பேன்? இப்போ தமிழ் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தா நான் தமிழ் வாத்தியார் 1ஆவதுல வந்து தமிழ் வாத்தியார் தமிழ் பாடம் சொல்லிக் கொடுக்குறேன். எப்படி சொல்லிக் கொடுப்பேன்? என்ன சார் 1ஆம் கிளாஸுக்கு போறீங்க, 9ஆம் கிளாஸ் தமிழ் வாத்தியார் 1ஆம் கிளாஸ்ல என்ன பாடம் சொல்லிக் கொடுப்பேன்? எப்படி சொல்லிக் கொடுப்பேன் சார்? எழுதி போட்டு சொல்லிக் கொடுப்பேன்ல, அதானே சொல்லிக் கொடுப்பேன். உங்களுக்கு அதுக்கு முன்னாடி என்ன தெரியும்? அதுக்கு முன்னாடி வீட்டில் தான் எல்லாம் பேசவே கற்றுக் கொடுத்துட்டாங்கல்ல. 1ஆவதுலேருந்து ஒரு வயசுலேருந்து உங்களை விட மாட்டாங்கல்ல. உங்கள் வீட்டில் நீங்கள் எல்லாம் பேச கற்றுக்கிட்டு இருப்பீங்கல்ல. பேச கற்றுக்கிட்ட பிறகு உங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுப்போம்? எழுதுற வேலை தான் கற்றுக் கொடுக்கணும். இவன் வந்து என்னத்தை கற்றுக் கொடுக்க மாட்டான், சும்மா வந்து வாத்தியார்னு சொல்லுவேன். நான் எழுதுற வேலை தான் கற்றுக் கொடுப்போம். வீட்டில் அதுக்கு முன்னாடி எல்லா வேலையும் முடிஞ்சிடும். இப்போவாது இன்னும் அக்கப்போர் வீட்டில் எல்லா கடைசி 12ஆவது வரைக்கும் நீங்கள் அப்பா அம்மா சொல்லிக் கொடுக்கணும், இல்லை வேற டியூஷன் வச்சு சொல்லிக் கொடுக்கணும். ஸ்கூலில் சொல்லிக் கொடுக்குற வேலை எங்களுக்கு கவலை இல்லைன்ற மாதிரி உங்களை வந்து தயார் பண்ணிட்டான் ஸ்கூலில் இருக்கிறவங்களாம். அது வேற. இப்போ வந்து அப்பா அம்மா பிள்ளைய பெற்றுட்டோம் நிம்மதியாலாம் பெற்றுக்க முடியாது. ஏன்னு கேட்டால் கடைசி வரைக்கும் 12ஆவது வரைக்கும் அவனுக்கு சொல்லிக் கொடுத்தே நம்ம தலை அந்தரம் பொழுது அப்படின்னு அது வேற பயமா இருக்குது இல்லை. இப்போ அது வேற விஷயம் விட்டுருங்க. என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சொல்லி கொடுக்குற வேலையை நம்ம தாய்மொழின்னு ஒருத்தன் இருக்கிறவனுக்கு சொல்லி கொடுக்கறதுங்கிறது எழுத்து எழுதி போட்டா போதும். ஆனா இப்ப வட இந்தியாவில் போய் நான் வேற மொழிக்காரனுக்கு பாடம் கற்றுக் கொடுத்தேன்ல, அப்ப என்ன வரும் எனக்கு பிரச்சனை? நான் முதல்ல எழுதி போட்டு தான் அப்புறம் ஆவே அவனுக்கு சொல்லிக் கொடுக்கணும். எழுதி போடும்போது அவன் எங்க ஆரம்பிச்சு எப்படி சுழிக்கிறேன், ரைட்ல போய் லெப்ட்ல எப்படி வரன்றதையும் கற்றுக் கொடுக்கணும் முதல்ல. தானே முறை. அந்த மாதிரி தத்துவம் சொன்னாக்க நான் டைரக்டா உங்களை நீங்க முதல்ல இருந்தே ஆணவத்தில் இருக்கிறீங்கன்னு சொல்லக்கூடாது. இந்த தத்துவம் சொல்லி கொடுக்குற முறையில இவ்வளவு குழப்பம் இருக்கு சார். இப்ப உங்களுக்கு எல்லாம் ஏன் புரியாம போகுதுன்னா, நீங்க ஏதோ கதை சொல்லிட்டு அந்த சொற்பொழிவு அப்படின்னு கேட்டு போறதுனால புரியுற மாதிரி தெரியுது. ஆனா உண்மையா நீங்க ஆர்டரா வரணும் அப்படிங்கிறப்ப நான் சொல்ற முறையில உங்களுக்கு சிக்கல் அடிக்கும். அதுதான் இந்த என்ன இப்ப நான் கேட்டேன். இப்போ ஏற்கனவே கடவுள் சொல்றீங்களே சார், நாங்க இன்னும் ஆன்மா சுத்தமாகுதுங்கிறீங்க, முன்னாடி நாங்க ஏதோ ஒண்ணுமே தெரியாம கிடக்குறீங்களே அப்படின்னா என்னன்னு கேட்கணும்ல. ஆனா உங்களுக்கு அது தெரிஞ்சு போச்சு. ஏற்கனவே ஆணவத்தோடு சேர்ந்து ஆன்மா அறியாமல் இருக்குதுன்னு உங்க மூளையில பிறந்ததுல இருந்து யார் மூலமாவது டிவியில கேட்டு ஏத்திக்கினீங்கல்ல. இப்ப அதனால நான் சொல்றதுக்கு ஒன்றும் அப்ஜெக்ஷன் இல்லை உங்களுக்கு இல்ல. இதே வேற தத்துவவாதியா இருந்தா அவன் அப்ஜெக்ஷன் பண்ணுவான்ல. ஐயோ நீங்க என்ன பேசுறீங்க, என்னத்துக்கு அதை சொல்ற, எதை வச்சு அதை சொல்ற அப்படின்னு கேட்பான்ல. அப்ப அதுக்கு நான் வேலை பார்க்கணும் நிறைய. புரியுதா உங்களுக்கு? இதுதான் பிரச்சனை எங்களுக்குலாம்.
அப்ப அந்த பிரச்சனையை தான் இப்ப நீங்க எப்படி டீல் பண்ணணும்? நான் 2ஆம் பட்சமா இருக்கிறேன் அப்படின்னு ஆன்மா தன்னை எப்படி சொல்லும்? எப்படி சார் சொல்லும்? நான் ஒரு விவரம் கேட்டவன் சார். அப்ப 2ஆம் பட்சம் தானே. நாம ஒரு விவரம் கேட்டவங்க தானே. எந்த விவரமும் நம்ம கிட்ட இல்லை. நமக்கா ஏதாவது ஒண்ணு இருக்குதா? ஏதாவது ஒரு சப்ளிமெண்ட் அல்லது ஒரு ஹெல்பிங் டெண்டன்சி இருந்தா தானே நமக்கு யாராவது ஒருத்தர் ஹெல்ப் பண்ணாதான் ஏதாவது ஒண்ணு சார்ந்து தான் நம்ம தெரிஞ்சுக்கணும்னு சொல்றோமே தவிர நாம அப்படிங்கிற மாதிரி இருக்கிறோமா? அப்ப நம்ம 2ஆம் பட்சம் தானே. அந்த கதையெல்லாம் பேசக்கூடாதுங்க. நான் சும்மா லெவல் சும்மா சாப்பிட்டா அழகா கேட்குறேன். இப்போ உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? அறிவிச்சாதான் அறிகிறேன் அப்படின்னு எதை வச்சு சொல்றீங்க? எதை வச்சு சொல்றீங்க? உங்களுக்கு காதை அறிவிக்குது, மூக்கு அறிவிக்குது, கண்ணு அறிவிக்குது. அறிவிதா? சொல்லுங்க. உங்க கண்ணு அறிவிக்குதா? சொல்லுங்க சார். எங்க? ஆமா, கண்ணுக்கு தான் அறிவு கிடையாது. அது எப்படி தெரிஞ்சது? அப்ப அறிவிக்க அறிகிறேன்னு சொன்னா அது எப்ப சொல்லணும்? எனக்கு அறிவில்லாத கண்ணு மூலமா தெரியறத என் கண்ணு காட்டி கொடுக்குது, நான் அறிவில்லாம சொன்னேன்னு சொல்லணும். எப்படி சொல்லணும்? அறிவில்லாத கண்ணு எனக்கு காட்டி கொடுக்குதுன்னு நான் அறிவில்லாம சொன்னேன் அப்படின்னு சொன்னா ஆணவம் தெரியும். ஆணவம் இல்லாத அறிவில்லாம சொன்னங்கிறதுக்கு பேர் கொடுக்குறோம் ஆணவம்னு. என்ன புரிஞ்சுது? இல்ல எல்லாம் நல்லதானே சார் சொல்றேன். நான் அறிவில்லாம சொல்றேன் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு அறிவில்லாம இருக்குது? அறிவுதான் இருக்குதா? அறிவில்லாம சொல்றேன்னா என்ன அர்த்தம்? அப்ப அது ஏன் குவாலிட்டி கிடையாது இல்ல சார், என்னோட விஷயம் கிடையாது. நான் அறிவில்லாம சொல்றதுக்கு தான். ஆனா அறிவில்லாம சொல்லியிருக்கிறேன். அப்ப அறிவு இல்லாத தன்மை எனக்கு இருந்தா அறிவு கடைசி வரைக்கும் வராது இல்ல. அப்ப அறிவு இல்லாததுங்கிறது எதை வச்சு சொன்னேன்? எதை வச்சு சொன்னேன்? அதுக்கு தான் சார் நாங்க பேர் ஆணவம்னு கொடுக்குறோம். வேற ஒன்றும் விஷயம் இல்லை. அறிவில்லாம போச்சுன்னு நான் சொன்னேன் பாரு. இந்த அறிவில்லாம போச்சுங்கிறதுக்கு பேர் ஆணவம். அப்ப நாம இப்ப 2ஆம் பட்சம், அப்போ 2ஆம் பட்சம் தான். எப்பவும் முதல்லயும் 2ஆம் பட்சம் தான். அப்ப நீங்க முதல் விஷயத்துக்கு வரணுங்கிறதுக்காக நீங்க உங்களுக்கு தெரியாது இல்ல. இப்போ நல்ல தெளிவா இருந்த ஒரு ஆள் புள்ளி வச்சுக்கிறானா இல்லையா? இதான் மான் ஆங்காரத்து ஈர் இயல்பாய். இந்த கடவுள்ங்கிறவன் ஞானம், அவன் எதையும் நினைக்க மாட்டான். நினைச்சிட்டா புள்ளி வந்துடும். உங்களுக்கு ஏதாவது இதுல புரியுதா? உங்களுக்கு இந்த புள்ளி விழுறதுன்னா என்னன்னு தெரியுதா உங்களுக்கு? சரி, உங்க மூளை எப்படி வேலை செய்யுது? நம்ம மூளை வேலை செய்யுது இல்ல. நம்ம மூளை எப்படி வேலை செய்யுது? மூளை எப்படி சார் வேலை செய்யுது? அனிச்சையா வேலை செய்யுதுல்ல. இச்சை செயல் அனிச்சை செயல்னா நீங்க சொல்லுவீங்கல்ல. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா பிட்யூட்டரி கிளாண்டு, பீனியல் கிளாண்டு, இப்படிலாம் ஏகப்பட்ட கிளாண்டு சொல்லுவீங்க. பிரைமரி கிளாண்டு வந்து பீனியல் கிளாண்டு. நம்ம முகுலத்துக்கு கீழே ஒரு கிளாண்டு இருக்குது, அதுக்கு பேர் பீனியல் கிளாண்டு. அதுதான் வந்து உங்க உயிர் அப்படிங்கிற மாதிரிலாம் வெஸ்டர்ன் தியரி. அவன் தான் அந்த யார் சொன்னது? டெக்கார்ட். அதானே டெஸ்கார்ட் அல்லது டேக்கார்ட். அவன் தான் பீனியல் கிளாண்ட் இருந்து தான் உயிர் வேலை செய்யுது, கடவுள்லாம் ஒன்றும் கிடையாதுன்னா. அப்புறம் உடனே அக்கேஷனலிசம் ஒருத்தர் மால் பிரான்ஸ்னு ஒருத்தன் வந்தான். அவன் தான் இல்லை இது ரெண்டுத்துக்குமே மூளை கிடையாது, அவன் கடவுள் தான் அதை செய்கிறான்னு அவன் அக்கேஷனலிசம் பேசினான். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்த ரெண்டும் வேலை செய்தா இல்லையாங்கிறதுலேயே எல்லாருக்கும் குழப்பம் இருக்குது. இப்போ இது அனிச்சையா செய்யறது, இந்த ஆர்டர் போட்டு செய்யறதுங்கிறதுல என்ன குழப்பம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அனிச்சையா செய்யறது ஆர்டர் போட்டு செய்யறதுங்கிறதுக்குள்ள டைலமா வருது இல்ல, அதுல ஒரு இக்னோரன்ஸ் வருது இல்ல. அந்த இக்னோரன்ஸ் தான் வந்து அறியாமைன்னு பேரு. இந்த இக்னோரன்ஸ் அப்படின்னு நாங்க சொல்லுவோம். அது அந்த இக்னோரன்ஸ் அப்படிங்கிறது அறியாமை. இந்த அறியாமை அப்படிங்கிறதுக்குனுடைய ஒட்டுமொத்த காரண காரியத்தை நாம கொண்டு போய் எங்க தள்ளுறோம்? ஆணவத்துக்கு தள்ளுறோம். ஆனா ஆணவத்துக்கு என்ன கிடையாது? அறிவு கிடையாது. அப்ப அதை எப்படி கிளியர் பண்ணுவீங்க? ஒண்ணும் இல்ல, அதுல இருந்து வேலை செஞ்சா அப்படிதான்பா. எதுல இருந்து வேலை செய்ய? இப்போ கோபத்திலே இருக்கிறதுனால நமக்கு மூக்கு வேலை செய்யாம போகுது இல்ல. இப்போ நமக்கு நாத்தம் வெளியில இருந்து வர்றோம், நாத்தடிக்குதுன்பா. என்னடா நாத்தடிக்குங்கிறானா? நம்ம தான் பழகி போயிருக்கோம், நமக்கு பக்கத்துல உட்காந்து சுத்தமா தெரியாது. இப்ப அந்த மாதிரி ஆணவத்திலேயே இருக்கிறதுனால
இப்போ சில வீட்டுக்கு போனீங்கன்னா நாத்தம் பிடுங்கி எடுக்கும், அது அவங்களுக்கு சுத்தமாக தெரியாது. ஆனால் நமக்கு போன உடனே தெரியும், இது என்னடா இது ஒரு பெரிய இதுவாக இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியுது இல்லை. வந்து ஏசி ரூமாக கூட இருக்கும், ஏன்னா அவங்க வேற எதையும் ஒன்றும் பண்ண முடியாது. ஏசி ரூமில் தான் கதவு ஜன்னலை திறந்து விட்டு அதுக்கப்புறம் அதை க்ளீன் பண்ணி அதை புது காற்று கொண்டு வர மாட்டாங்களே. அப்போ அவங்களுக்கு அது சுத்தமாக தெரியாது, ஏன்னா அவங்க மூக்கு என்ன பண்ணிட்டாங்க, வெளியே போனால் கூட அவங்க மூக்குக்குள்ளே தங்கியே இருக்கும், மூளைக்குள்ளேயும் மூக்குக்குள்ளேயும். தெரியுமா உங்களுக்கு அந்த நாத்தம் இருக்குது, வெளியே போயிட்டு வந்தாங்கன்னா கூட அவங்க மூளைக்கும் மூக்குக்குள்ளேயும் போய் அது செட் ஆகிடும். அதுக்கப்புறம் அது வெளியே போய் உள்ளே வந்தால் கூட புதுசாக நாத்தம் அடிக்குதுன்னு அவங்களால கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு நிறைய பேர் வாழறாங்க. அதுக்கு பேர் தான், அவங்க வாழறவங்களுக்கு பேர் இல்லை, அந்த மாதிரி ஒன்று தான் நமக்கு ஆணவம். அதில் இருக்கும்போது தான் நம்ம அறிவு தான் வேலை செய்யும். ஆணவம் ஆணவத்துக்கு என்ன கிடையாது, அறிவு கிடையாது. நம்ம அறிவு அந்த ஆணவத்தில் இருக்கும்போது அது செய்யற இந்த கோளாறெல்லாம் நம்ம அறியாமைன்னு சொல்லுவோம். இப்போ உங்க அறிவுத்தன்மை ஆணவத்துல இருந்து வேலை செஞ்சா விவரம் இல்லாத நிலைமை. அது விவரத்துக்கு வரணும்னா மாயையோட சேர்ந்து செஞ்சா விவரம் கெட்ட தன்மை. அங்க விவரம் கிடையாது, இங்க என்ன இது விவரம் கெட்டு போகுது. இப்ப ரெண்டு காலத்திலயும் நாம ரெண்டாம் பட்சம் தான். இந்த ரெண்டாம் பட்சமா இருக்கிற ஆன்மா மாதிரி கடவுள் என்ன பண்றான்னா, முதல்ல அவனுக்கு எந்த தடையும் இல்லாத பிரஜானம் பிரம்மம், அந்த ஒளியில எங்கேயும் தடை கிடையாது. மூக்க கொதிக்கிற என்னது அது, அந்த உஷ்ணம் கொதிக்கிற மாதிரி. நீங்க சூரியனை பாக்குறீங்க, சூரியனை பாத்துறீங்களா நல்ல பகல்ல? அந்த முயற்சிக்கு இன்னுமா போல 80, 70, 60 வயசு வரைக்குமா ட்ரை பண்ணணும் சார். நம்ம வாழற உலகத்துல இருக்கிற பொருளை ஒரு தடவை சந்திக்க வேணாமா? ஒரு தடவை திரும்பி சூரியனை நாளைக்கு பகல் 12 மணிக்கு பாத்துருங்க. அந்த மாதிரி இருக்கிறதுக்கு பேர் தான் பிரஜானம் பிரம்மம். அது கொதிக்கிற நெருப்பா நீங்க சூரியனை ஒரு தடவை பாருங்க சார், அது நல்லது, அது ஒன்றும் கண்டு பயம் இல்லை. அதாவது ஒரு பகல் 12 மணிக்கு இல்லை நல்ல வெய்ய காயும்போது ஒரு தடவை சூரியனை வெளிச்சத்திலேயே அந்த, அதாவது நீங்க என்ன பண்ணணும், அது கூட ஒரு வித்தியாசம் சொல்றேன். நீங்க நல்லா நடுரோட்டில் நின்று பார்க்கக்கூடாது, ஒரு நேரில் நின்றுக்கிட்டு ஒரு சின்னதா வெளிச்சம் வந்து நம்ம கீழே விழும் இல்லை, அது வழியா கண்ணால சூரியனை பார்க்கணும். அப்ப பாத்தீங்கன்னா ஒரு கொதிக்கும் பாரு, அது மாதிரி இருக்கிறது தான் பிரஜானம் பிரம்மம். இப்ப நீங்க பாக்குற சூரியன் வெளிச்சம் பாக்குறீங்கல்ல, இதெல்லாம் மான் ஆங்காரத்து ஈரியல் பா இன்னொரு பொருளை காட்டிக்கிட்டு இருக்குது. அது இப்ப இந்த வெளிச்சத்தெல்லாம் நீங்க அனுபவிக்கிறீங்கல்ல சார், அதை டைரக்டா அனுபவிக்க மாட்டீங்களா? அதுக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம்? அதுதான் இது, இதுதான் அது, என்ன வித்தியாசம்? அதுதான் இது, இதுதான் அது, என்ன வித்தியாசம்? என்ன சார் ஒரு சூரியனை வச்சுக்கிட்டு ஒரு வெளிச்சத்தை வச்சுக்கிட்டு அவசரப்படுத்துறீங்க, என்ன வித்தியாசம்? அது ஒளியாக இருப்பது, அதாவது இந்த உடையதுன்னு போட்டீங்கன்னா செகண்டரி. அதான் நாங்க அதை பார்க்கும்போது ஒளியையே நீங்க பாக்குறீங்க, ஒளியால இங்க பாக்குறீங்க. திருப்பி பாத்தீங்கன்னா இப்ப என்ன விஷயம் கேட்டீங்கன்னா, அதுதான் இதுவா இருக்குது. அததான் அவன் என்ன பண்றது, திருஞான சம்பந்தர் என்ன பண்றாருன்னா, மான் ஆங்காரத்து ஈரியல்பாய். அது என்ன பண்றதுன்னா, நமக்காக ஒரு எண்ணத்தை வச்சிருப்பார். அப்ப ரெண்டா தெரியும். இந்த ரெண்டா தெரியுதுன்னா அவன் சூரியனாவே இருப்பான். திருப்பி பார்த்தா வெளிச்சமா நம்ம உலகத்தை வாழ வைக்குது இல்ல, இது ரெண்டு, இது ரெண்டாவது, இதுவும் அதுவும் வேற இல்ல, அதோட விஷயம்தான் இது அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கினீங்கன்னா திருஞான சம்பந்தர் எதுக்காக இந்த வரியை போட்டாருன்னு தெரியும். எப்படி வேதத்தை மறுத்து, வேதத்தை மறுக்கல, வேதத்தை தப்பா சொல்றத மறுத்து தெளிவான விளக்கத்தை முதல்ல எங்க தொடங்கி வைக்கிறார் திருஞான சம்பந்தர்னு தெரியும். மான் ஆங்கார, உடனே நீங்க இறைவியா பாதி உருவத்தை வச்சுக்கிறாரு. அது நீங்க எப்படி கட்டினாலும் சரி, அத இறைவின்னா கூட என்ன, அது அம்மா புடவை கட்டியே, அது நம்ம உலகத்துல நாம கணவன் மனைவி ஆண் பெண்ணு பார்த்ததுனால அப்படி சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனா கடவுள் இலக்கணம் பேசும்போது அந்த மெத்தனாலஜில நீங்க பதில் சொல்லணும். உங்களுக்கு சொல்ற விளக்கம், எங்க அம்மா இருக்கிறாங்க, எங்க ஐயா இருக்கிறாரு, அப்புறம் அம்மாவை மட்டும் புடவை கட்டி அழகா கண்ணு மூக்கு காது வச்சு குத்துறீங்க, அப்புறம் ஐயா மட்டும் இதுவா ஒரு இதுவா வச்சுருக்கிறீங்க, அவருக்கும் ஒரு நல்ல அழகா செய்ய வேண்டியது தானே, அதுக்கு மட்டும் 1000 கதை சொல்லி உட்காந்துருப்பீங்க என்ன, அது மட்டும் என்ன ஜோதி, இது மட்டும் என்ன ஆதியா, அவங்கள மட்டும் அழகா பார்த்துன்னுக்கிறீங்க, அவரை மட்டும் சும்மா இதுவா ஒரு கொம்பு மாதிரி ஒரு குச்சி மாதிரி பார்த்துன்னுக்கிறீங்களா? என்ன அப்படி கேட்க மாட்டோமா? நாங்க கேட்போம் இல்ல. என்ன சார் இது பரவாயில்ல, ஆறுமுக நாவலர் கதை தெரியல உங்களுக்கு தெரியாது. இலங்கையில ஆறுமுக நாவலர் அங்க இருக்கிற நல்லூர் கந்தசாமி கோயிலுக்கு போக மாட்டார். ஏன் போக மாட்டாருன்னா, அவர் ஆகமம் படித்தான் எல்லாம் நடக்கணும். அங்க அவர் அங்கேயே பக்கத்துல மண்டபம் இருக்குது. நல்லூர் கந்தசாமி கோயில்ங்கிறது யாழ்ப்பாணத்துல. அந்த விழா வரும்போது வந்து குறைஞ்சது 5 லட்சம் மக்கள் கூடுவாங்க அந்த விழா முடியறதுக்குள்ள.
நான் அங்கே ஒரு 3 நாள் பேச்சிருக்கிறேன் அந்த நல்லூர் கந்தசாமி கோயில் விழா. அப்போ அந்த கோயிலுக்கு போக மாட்டார். ஆறுமுனாவை யாரும் தெரியல. சைவ சித்தாந்தத்தில் பெரிய அளவுக்கு இலங்கையில் வளர்த்தவர். இங்கே சைவ பரிபாலன சபை அது இது எல்லாம் தான் அவர் தான் காரணம். அவர் ஏன் போக மாட்டார் அப்படின்னு கேட்டால், அங்கே நல்லூர் கந்தசாமி கோயில் அப்புறம் கதிர்காமும் எங்கே போனாலும் இலங்கையில் முருகன் சிலை இருக்காது, வேல் தான் இருக்கும். அந்த வேலை வச்சுக்கிட்டு பக்கத்தில் வள்ளி தேவி யானை வச்சு இவங்க ஊர் சுற்றுறாங்க. இது என்ன எந்த ஆகமத்திலேயா வருது, முருகன் உருவத்தை காணும், வேலுக்கு போய் கொண்டாட்டிக்கின்னு காட்டுறீங்க அப்படின்னு அவருக்கு கோபத்தை சொல்லியே அவர் அந்த விழாவுக்கே போக மாட்டார், கோயிலுக்கு உள்ளே போக மாட்டார். ஆனால் அதாவது அந்த கோயில் அருள் விளங்காமல் அவ்வளோ ஜனம் கூடாது. எதுக்கு சொல்ல வர அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் கேட்குற கேள்வி தான் அது. நீங்கள் அவங்கள மட்டும் அழகாக ஏன் யாருமுன்னு அழகை இப்படி நம்ம கேட்டாங்க, சிவலிங்கத்தை மட்டும் எங்கேருந்தே கொண்டாந்தீங்க, அப்புறம் அம்மாவை மட்டும் அழகாக புடவை கட்டி மூக்குத்தி வச்சு இதெல்லாம் மட்டும் ஏன் அவங்க மட்டும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு இலக்காரமாக தெரியுதா அப்படின்னு நம்ம இதுக்கு தான் திருப்பூர் சிதம்பரசாமி தெளிவாக பண்ணார். அதை ஒன்றும் அழகெல்லாம் படுத்த வேணா, 3 அப்படியே விடுனார். நீங்கள் திருப்பூர் போயிருந்தீங்கன்னா தெரியும், அங்கே மூர்த்தம் இருக்கும். ஆனால் மூர்த்தத்துக்குள்ளே நீங்கள் நுழைய முடியாது. அது ஒரு கடவுளாக அனுபவிக்கிற மாதிரி அவர் தெளிவாக பண்ணியிருப்பார் சிதம்பரசாமி, அதுக்குள்ளே அழகாக பண்ணியிருப்பார். எதுக்கு சொல்ல வர்றேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கடவுள் அப்படிங்கிறவர் அடுத்த கட்டத்துக்கு வர்றார். ஏன் வர்றாரு அப்படின்னா, அவர் எண்ணத்தில் ஒன்று வருது. எது வருது? எப்படி நாம ஆன்மான்னு ஒன்று சொல்லி ஞானம் ஒன்றுங்கிறத நமக்குள்ள மூக்கு காதை வச்சு ஞானம் அறிவுன்னு எழுதுறோமோ, அந்த மாதிரி கடவுள் மூக்கு காதை வச்சு பண்ணிக்கல. அப்ப அவருக்கு எது பக்கத்துல இருக்குது, அவர் எதுக்குள்ளலாம் இருக்கிறாருன்னா அன்னைக்கு ஆன்மா ஆணவம் எல்லாம் இருக்குது. அப்ப என்ன பண்றாருன்னா, அவர் எண்ணத்துல இந்த உயிர்களுக்காக நினைக்கும் போது மான் ஆங்காரம் அப்படின்னா மாயை என்கிற ஒன்றை செயல்படுத்துகிற ஒரு எண்ணம், அதுதான் தொடக்கம். அது வந்தாதான் உயிர்களுக்கு ஈடேற்றம். அப்ப என்ன அர்த்தம்னா, இறைவனுக்கான எண்ணம் உயிர்களை ஈடேற்றுவது அப்படின்னு படிச்சீங்கன்னா தான். இது எப்படி நீங்க சொல்றீங்கன்னா, பின்னாடி அந்த வரலாறு திருஞான சம்பந்தர் சொல்றாரு. பின்னாடி வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த இறைவன் செய்த வீர விளையாட்டுலாம் இருக்குல்ல, வீர செயல், திரிபுரம் எரித்தது, அந்த விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் லிஸ்ட் கொடுக்குறாரு திருஞான சம்பந்தர். ஏன் கொடுக்குறாருன்னா, நம்மளை காப்பாத்தின வரலாறுலாம் அதுல இருக்குது. அப்ப இந்த நம்மளை காப்பாத்தின வரலாறுடைய தொடக்கம் தான் இது மான் ஆங்காரம். ஆங்காரம்னா முடிவெடுக்கிறது. ஆங்காரம்னா ஆங்காரின்னா என்ன அர்த்தம்? ஆங்காரினா கோபக்காரி இல்ல, முடிவெடுக்கிறவள் அப்படின்னு அர்த்தம். இந்த முடிவெடுக்கிறது மான் ஆங்காரம். மாயையே அவனுக்கு வேற ஒன்ன வச்சு முடிவெடுக்கிறான் முதல்ல. அதுதான் இறைவன் ஞானம்னா. ரெண்டாவதா வர்றது என்ன? ஆற்றல், சக்தி. ஆற்றல் தான் சக்தியா நாம பார்க்கிறோம். அங்க எதை வச்சு வருது? அந்த பிரஜானமாக இருக்கிற சூரியனுடைய தகிக்கிற அனலை போன்று இருக்கிற பிரம்மம் இந்த பக்கம் ஒளி வீசி உலகத்திற்கு தெரிவது போல ஆற்றலாக இரண்டாக வருகிற ஒரு அமைப்பு தான் மான் ஆங்காரத்து ஈரியல்பு. இதுதான் உலகத்திற்காக கடவுள் எடுத்த முதல் செயல். இது தானே பிரம்மம் உலகத்தை தோற்றுவிக்க வேண்டும் அந்த முறை அல்ல என்ற மறுப்புக்காக திருஞான சம்பந்தர் கடவுளினுடைய இரண்டாவது நிலையை தெளிவுபடுத்துகிற அடிப்படை அப்படின்னு நினைச்சுக்கிட்டீங்கன்னா திருஞான சம்பந்தர் தொடங்குற நோக்கம் தெளிவா தெரியும். இன்னும் வாய்ப்பு கிடைக்கிறப்பெல்லாம் நாம திருக்கை தொடர்ந்து சிந்திப்போம் என்பதை சொல்லி இதை வந்து திருஞான சம்பந்தர் என்கிற ஒரு மிகப்பெரிய வீச்சு வந்து இந்திய தத்துவ ஞான மரபில் அறைகூவலுக்காக வந்த ஒரு உருவம். அந்த விஸ்வரூபத்தை நாம வந்து இந்திய தத்துவத்திற்கான எதிர்நீச்சலா கொண்டு போய் நிலைநிறுத்துற மாதிரி திருஞான சம்பந்தரை நீங்க இனிமே நினைக்க ஆரம்பிங்க என்பதை சொல்லி இந்த அளவிற்கு தந்து நிறுத்திய திருவர்களுக்கும் குருவர்களுக்கும் நன்றி விடைபெறுகின்றேன்.